மம்மிஸ், நான் உங்கள் மினி. மை ஹஸ்பண்ட் இஸ் மை ஃப்ரெண்ட் லவ்வர் அப்படிங்கிற ஜேகேயோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா படிக்கல எனக்கு தெரியும், ஓகேவா? ஸோ எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கடா, அப்போ தான் ஓகே இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா ஐடி லிங்க்கு, அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனல் லிங்க்கு, வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலாக வந்து கண்டென்ட் வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு அது பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா இப்போ 2 பேர் அமைதியாக ரூமில் இருக்கீங்க. ஜேகே வந்து அமைதியாக அந்த கட்டிலில் உட்காந்துருக்கான். நீங்கள் வந்து கதவு கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு எந்த ரியாக்ஷன் கொடுக்காம அவன் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கான். நீங்களே எதுவுமே பேசலை. அவர் கண்ணாடி போட்டிருக்கான், அதை மட்டும் கழட்டி அங்கே இருக்க டேபிளில் வச்சுட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் கையில் கொண்டு வந்த பாலை வந்துட்டு அங்கே இருக்க டேபிளில் வச்சுட்டு அதே இடத்துல அப்படியே கதவுக்கிட்ட நிற்கிறீங்க. எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல, ஜேகேயும் கொடுக்கல. அவன் பாட்டுக்கு சைலண்ட்டாக உட்காந்து அவன் பாட்டுங்க சீலிங்க தான் பார்த்துட்ருக்கான். நீங்களும் நீங்கள் பாட்டுன்னுட்ருக்கீங்க. அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். ஜேகே உங்களை பார்த்துட்டு, இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு அங்கேயே நிற்க போகிற? ஒன்றும் இல்லை சிக்கி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு வேறு ஏதோ ஒரு ஆன்சர் பண்ணுறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, வா வந்து இங்கே உட்காரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக அவன்கிட்ட உட்காரலான்னு வரீங்க. உங்கள் ரூமில் வந்து செகண்ட் டோர் இருக்கும். அது வந்து நாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. நீங்கள் ஜேகே டக்குன்னு ஜேகே பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு, இந்த டோரை யார் நாக் பண்ணுவா? பொதுவாக யாரும் இந்த டோரை நாக் பண்ண மாட்டாங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, அப்புறம் எப்படி நாக் ஆகுது? தெரியல எப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, நீ உட்காரு, நான் போய் என்னென்னு பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துட்டீங்க. ஜேகே இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணோன்னே அவன் ஃபேஸில் அவ்வளோ ஒரு பிரைட்டான ஸ்மைலு. இங்கே என்ன பண்ணுற? அந்த பொண்ணு அப்படியே டக்குன்னு ஜேகேவை ஹக் பண்ணிட்டான். 2 பேரும் வந்து அப்படியே ரூமுக்குள்ள ஹக் பண்ணு பேலன்ஸ் தாங்காமல் நடப்பாங்கல்ல, அந்த மாதிரி 2 ஸ்டெப் டக்குன்னு ஜேகே பேக்கில் வந்திருப்பான். அந்த பொண்ணு ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிட்டு, காலையிலேருந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. ஜேகே அந்த பொண்ணை பார்த்துட்டு, நான் மட்டும் என்னவா, நான் அவ்வளோ மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு நிற்கிறாங்க. நீங்கள் டக்குன்னு பெட்லேருந்து எழுந்திரிச்சிட்டிங்க. அவங்கள பார்த்துட்டு, ஏன் எழுந்திரிச்சிட்டா? ஒன்றும் இல்லை மீனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு சைலண்டாக நின்றுட்டீங்க. ஜேகே பார்த்துட்டு, காலையிலேருந்து என்ன ஒரு தடவை நிமிர்ந்து கூட அந்த பையன் பார்க்கல. எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு தெரியும்ல, சுற்றி எங்களை சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க. அது ஃபோட்டோஸ் வேறு, இங்கே போஸ்ட் கொடுங்க, அங்கே போஸ்ட் கொடு, இப்படி பாரு அப்படி பாருன்னு. எங்கே ஒன்று பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்க. நீ மட்டும் கண்ணுக்கு தென்பட்ட மாதிரியா நின்ன? நான் மட்டும் என்ன பண்ணுறது, ஆன்ட்டி தான் இவங்க வந்து அதை பாருடி இதை பாருடிங்கிறாங்க. எனக்கு அதை பார்த்தே நேரம் போச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இது உங்களோட ஃபர்ஸ்ட் நைட் ரூம். அங்கேருந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. மீனா வந்து ஜேகேயோட லவர், ஓகேவா? நீங்கள் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்கீங்க. அவங்க 2 பேரும் அமைதியாக சேரை பிடிச்சிட்டு அவங்க பாட்டை பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. ஷீ இஸ் ஒரு ஃப்ரெண்ட், ஒன்றும் சொல்ல முடியாது. ஜேகே உங்களோட ஹஸ்பண்ட், அதுவும் எல்லாமே ஒரு நாடகம். அதனால் எதுவுமே இப்போ உங்களால் சொல்ல முடியாது. ஸோ சைலண்ட்டாக நீங்கள் பாட்டு பெட்லாம் படுத்துட்டீங்க. அவங்க 2 பேரும் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் 2 பேர்த்தையும் பார்த்துட்டு, என்னாச்சு? மீனா உங்களை பார்த்துட்டு, தூக்கம் வருதா? பேசி டிஸ்டர்ப் பண்ணிட போகிறோம், நாங்கள் வேணால் மேலே மொட்டை மாடிக்கு போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு, இல்லை மொட்டை மாடியில் தான் நிறைய பேர் படுத்துருக்காங்க, இப்போ நீங்கள் போனீங்கன்னா அதுவும் ஜேகே கூட போனால். மீனா உங்களை பார்த்துட்டு, ஒயன் நீ ஏன் எப்போவும் போல கேஷுவலாக பேசாமல் ஏதோ வேறு யாருக்கிட்டேயோ பேசுகிற மாதிரி தயங்கி தயங்கி என்கிட்ட பேசுகிற? அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல போகிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, அவள் காலையிலேருந்தே அப்படி வியர்டாக தான் பிஹேவ் பண்ணுறான். அது சரி, நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. காலையில் தாலி கட்டினது போதும், அதுக்கப்புறத்துலேருந்து இந்த வியர்டு பிஹேவியர் தான். ஏன்னா உங்களை பார்த்துட்டு, ஏன் அப்படியா? ஐயோ அப்பெல்லாம் இல்லை, நான் அவங்க 2 பேர்த்துக்குள்ளே தேவையில்லாமல் நடுவில் வந்துட்டணும்னு ஃபீல் ஆச்சு, அதனால தான் அப்படி. ஒயன் எப்படிலாம் ஃபீல் பண்ண ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, நிஜமாக தான் நீ ஃபீல் பண்ண ஒன்றுமே இல்லை, நீ பாட்டு கேஷுவலாக இரு. இவங்கெல்லாம் இப்படி தான், இந்த பெரியவங்களுக்காக சும்மா நடந்த ஒரு விஷயந்தான், அதுவும் பாட்டிக்காக தான். எல்லாமே கொஞ்ச நாளில் ஃபினிஷ் ஆகிடும். ஸோ நீ இதை பற்றியெல்லாம் பெருசாக ஒரி பண்ணாமல்
நீ எப்பவும் போல் இருக்க ஒயனாரு, என் ஃப்ரெண்டாரு, மினாவோட ஃப்ரெண்டாரு, நம்ம 3 பேரும் எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கலாம். ம் சரி சரி நீங்கள் பேசுங்க, நான் தூங்குறேன். மீனா உங்களை பார்த்துட்டு, சரி நீ தூங்கு அப்படின்ட்டா, நீங்களும் சைலண்ட்டாக போர்வை தலை வரைக்கும் போத்தி படுத்துக்கிட்டு, எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த விஷயம் லைஃப்பில் நடக்கவே நடக்காது. தன்னோட ஃபர்ஸ்ட் நைட்டில் ஹஸ்பண்ட் கூட ஹஸ்பண்டோட லவர், பட் அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னால் அவளை ஒன்றுமே சொல்ல முடியாது. என் லைஃப் இதான்ல, யாருக்கும் நடக்காத ஒரு விஷயம். புதுசாக இருக்குது எனக்கு, பட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹார்ட்டில் யாரோ கத்தி வச்சு தாறுமாற கிழிக்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு மனசுக்குள்ளே நினச்சிட்டு சைலண்ட்டாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இப்போ தான் பெட்டுக்கு வராங்க. மீனா வந்துட்டு ஜேகே பார்த்துட்டு, சரி நீ தூங்கு நான் போகிறேன். டக்குன்னு ஜேகே கையை பிடிச்சிட்டு, நீ போறியா? ம் போறியா? ஜேகே நீ படு ஜேகே, மார்னிங் சீக்கிரம் வந்து எழுப்புவாங்க, நீ எந்திரி, நான் போயிட்டு வரேன். மீனாவை அப்படியே ஜேகே பிடிச்சிட்டேன்னு, என்னடி ஜேகே இப்பறா கம்முன்னு, பையன் வேற இருக்கா. ம் ஏய் லைட்டாக ஒரு கிஸ், ஃபர்ஸ்ட் நைட் அதுமா ஒரு கிஸ் கூட இல்லையா? ஃபர்ஸ்ட் நைட் உனக்கும் அவளுக்கும், எனக்கும் உனக்கும் இல்லை போட அப்படி சொல்லிட்டு அவன் வந்து ஜேக்கி பிடிச்சி லைட்டாக புஷ் பண்ணுறான். ஜேக்கி சிரிச்சிட்டு அவன் ஹேண்டை பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கான். நீங்கள் அப்படி லைட்டாக போர்வையை தூக்கியிருப்பீங்க, என்ன யாரும் கிட்ட வந்துட்டு அப்படி நிற்கிற மாதிரி இருக்கேன்னு. ரெண்டும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கு உங்களுக்கு. ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் டக்குன்னு போர்வை தலையோடு பற்றி கமக்கமாக அங்கிட்டு திரும்பி படுத்துக்கிட்டீங்க. 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் எதுவுமே ரெஸ்பான்ஸே பண்ணலை. என்னமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக படுத்துருக்கீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பெட்டில் ஒருத்தவங்க படுத்தா ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஃபீல் வருது. நீங்கள் பொறுமையாக உங்கள் போர்வையை தூக்கி பார்க்குறீங்க. மீனா படுக்கிறா, பக்கத்துலேயே ஜேக்கி படுக்கிறான். 2 பேரும் பயங்கரமாக அப்படியே ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்களால் ஒன்றுமே சொல்ல முடியல. அது ஃபர்ஸ்ட் நைட்டில் 3 பேர் பெட்டில் எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. யாரோ டோரை நாக் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஒயன் ஜேகே, ஒயன் ஒயன் ரொம்ப மைல்டாக தான் கூப்பிட்றாங்க. ஸோ ரொம்ப சத்தமாக கூப்பிட மாட்டேங்கிறாங்க. ஜேகே தான் டக்குன்னு இந்த சவுண்டுக்கு வந்துருச்சுப்பான். யாரா அப்படி சொல்லிட்டு ஜேகே திரும்பி படுக்கிறான். யார் அப்படி சொல்லிட்டு மீனா ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணுறா. நீங்கள் இவங்க வாய்ஸ் கேட்கவும் முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா டோருக்கு வெளியே உங்களுக்கு கூப்பிட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு நிமிஷம் ஷாக்கு. ஏன்னா 3 பேர் பெட்டில் படுத்துருக்கீங்களே. நீங்கள் டக்குன்னு ஜேகே ஜேகே மீனா, ஜேகே மீனா மீனா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் எழுப்புறீங்க. 2 பேரா? என்ன வேணும் அப்படி சொல்லி மீனா பேசுகிறான். நீங்கள் டக்குன்னு வயிறு க்ளோஸ் பண்ணிட்டு, வெளியே கூப்பிட்றாங்க பேசாத அப்படி சொல்லிட்டு அவன் அமைதியாக பார்க்குற ஜேகே கண்ணை தேய்ச்சிட்டே உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் டோர்கிட்ட போகிறீங்க. 2 பேரும் நிமிஷம் ஹே அப்படி சொல்லிட்டு உங்களை சொல்கிறாங்க. நீங்கள் மீனா உங்களை பார்த்துட்டு, கிரடி நான் போகிறேன், நீ போடி. மீனா கடகடன்ட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போயிட்டா. நீங்கள் அப்படி சொல்லிட்டு மூச்சு விட்றீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, டோர் ஓப்பன் பண்ணு. அவன் பாட்டு கடகடன்னு ரெஸ்ட் ரூம் போயிட்டான். நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. உள்ளே வர்றது உங்கள் அத்தை தான். உங்கள் அத்தை பார்த்துட்டு, இன்றைட்டு எவ்வளோ நார்மலி டோரை நாக் பண்ணுறது? அத்தை தூங்கிட்டு இருந்தோம் அத்தை. சரி சரி ஜேகே இங்கே குளிக்க போயிட்டார். சரி சரி நீங்கள் குளிச்சிட்டரியா? சரி தான். உங்கள் அத்தை வந்து உங்களை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க பாட்டு வெளியே போயிட்டாங்க. உங்களுக்கு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் கடகடன்னு போய் பெட்டில் உட்காடுறீங்க. ஜேகே டோர் ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டாங்களா? அத்தை போயிட்டாங்க. சரி அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து ட்ரெஸ்லாம் கையில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கான். சும்மா டவல் மட்டும் கட்டிகிட்டு வந்திருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, ஜேகே உங்களை பார்த்துட்டு, இப்போ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாடி. சரி ஜேகே அப்படி சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. ஜேகே வந்துட்டு அவனோட ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அங்கே மிரர் முன்னாடி நின்றுட்டு, நல்லா தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு மிரர் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கான். ஜேகே பார்த்துட்டு, என்ன பண்ணுற? நீங்கள் வந்து வெறும் டவலோடு வந்திருப்பீங்க. ஜேகே போட்டு அவன் பாட்டு கேஷுவலாக உங்களை பார்த்துட்டு, சும்மா தாண்டி 2 ஃபோட்டோ எடுக்கலான்னு. அதான் உனக்கு தான் தெரியுமே, உன் மிரர் சூப்பராக இருக்குமே, தொடச்சி நல்லா நீட்டாக வச்சு ஒரு 4 ஃபோட்டோ எடுத்தா நச்சுன்னு இருக்கும்ல, அதை அப்படியே இன்ஸ்டா ஸ்டோரி போடலான்னு. சரி சரி இப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, ஸ்டோரி போடுறது இருக்கட்டும், இப்போ சார் கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்போம். சரி அப்படி சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு ஒரு 2 ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டான். நீங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன்னு அவன் பேசுகிறது இன்னும் அதே மாதிரி பேசுகிறான். பழைய ஒயனா, அவன் ஃப்ரெண்டா, அவனோட கசினா எப்படி ஜாலியாக பேசினானோ அதே வைப்பில் பேசுகிறான். பட் என்னால் சத்தியமாக முடியல அப்படி சொல்லிட்டு நீங்கள் சாரி தான் உங்கள் அத்தை எடுத்து கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே வெளியே போகிறான். ஜேகேயோட அம்மா ஜேகே முறைச்சிட்டு நிற்கிறாங்க. ஜேகே உங்கள் அம்மா பார்த்துட்டு,
இப்போ என்னாச்சு? எதுக்கு இப்படி என்ன முறைக்கிறீங்க? நீ பண்ணுறதுலாம் உனக்கே நல்லா இருக்கா? என்னம்மா நல்லா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கேட்க வரான். அவங்க டக்குன்னு ஜேகே கையை பிடிச்சி வெளியே கூப்பிட்டு போயிட்டு, எதுக்குடா நேற்று என்னடா பண்ண நீ? மாம் விடுங்க, பழசு எதையும் பேசாதீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு தான் எல்லாம் நடந்துருச்சுல்ல. இப்போ கேட்க என்ன இருக்குது? என்னை மிரட்டினா மட்டும் எல்லாம் மாறிடுமா? அதான் மாற்றிட்டீங்களே. ஜேகே அப்படியே அவங்க அம்மா பார்த்து அவ்வளோ டெரராக ஃபேஸ் வச்சு கேட்டுட்ருக்கான். ஜேகேவோட அம்மா பார்த்துட்டு, அசிங்கப்பட பார்த்தடா எங்களை. மாம் எங்களை அவ்வளோ அசிங்கப்படுத்த பார்த்தேன், அதுவும் அவளை இழுத்துக்கிட்டு ஓடுற அளவுக்கு. அப்புறம் நான் தான் சொல்கிறேன், ஒயின் எனக்கு வேணாம், எனக்கு மீனா தான் வேணும். பட் நீங்கள் ஏதாச்சும் கண்டுக்கிட்டீங்களா? ஒயனை தான் கட்டிக்கணும்னு சொல்லி உங்கள் பாட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறீங்க. அதனால நான் அப்படி பண்ணேன். அப்படி பண்ணி மட்டும் எதுக்கு? என்ன பிரயோஜனம்? நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. பிடிச்சிட்டு வந்து உடனே கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்க. சிக்கி கேட்கவே அசிங்கமாக இருக்குது சிக்கி. ஒரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன், கல்யாணம் ஆகும்போது நைட்டு இன்னொரு பொண்ணு கை பிடிச்சிட்டு ஓடுற. எவ்வளோ எவ்வளோ கேவலமாக இருக்குது தெரியுமா? மாம் தயவுசெய்து இந்த ட்ராமாவை க்ரியேட் பண்ணாதுங்க. இந்த ட்ராமாவுக்கு பயந்து பயந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி தான் இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன். திருப்பி இதே ட்ராமா என் லைஃப் லாங் இந்த ட்ராமாவை என்னால் பார்க்க முடியாது. தயவுசெய்து என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே வரான். நீங்கள் அப்போ தான் வந்து கிளம்பிட்டு வெளியே வந்திருப்பீங்க. உங்கள் அம்மா போய் ஜேகிட்ட காஃபியை கொடு அப்படிங்கவும் நீங்கள் அந்த காஃபியை வாங்கிட்டு வந்திருப்பீங்க. 2 பேர் பேசினது கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் சைலண்ட்டாக அந்த காஃபியோடு நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே இவங்களை பார்த்துட்டு, யாரும் காஃபி? உனக்கும் அத்திக்கும் தான். தேங்க்யூ. சுகர் கரெக்டாக போட்டிருக்கலடி? கரெக்டாக தான் ஜேகே அம்மா போட்டிருக்கான். தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு அந்த காஃபியை எடுத்துகிட்டு போகிறான். ஜேகேவோட அம்மா உங்களை பார்த்துட்டு அவங்க எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக நிற்கிறாங்க. நீங்கள் போய்ட்டு காஃபி கொடுத்துட்டு, காஃபி குடிக்கலாமா அத்தை? குடிக்கலாண்டி. இப்போ 2 பேரும் போயிட்டு அங்கே ஒரு ஊஞ்சல் இருக்கும், அதில் 2 பேரும் உட்காந்துருக்கீங்க. உங்கள் அத்தையும் காஃபி குடிச்சிட்ருக்காங்க, நீங்களும் குடிச்சிட்ருக்கீங்க. எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்தை அப்படியே மனசுக்குள்ளே வச்சு பூட்டிக்கிட்டு இருக்கேன்? என்ன பண்ணுறது? என்னால் வெளிப்படையாக இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. அவனை பொறுத்த வரைக்கும் இப்போ அவன் லைஃப் மீனா தான். உங்கள் அத்தை டக்குன்னு உங்களை பார்த்துட்டு எல்லாமே தெரிஞ்சு நீ ஏண்டி எல்லாத்திட்டையும் மறைச்சிட்டு வாயை மூடிட்டு நிற்கிற? அத்தை மீனா ஒரு ஃப்ரெண்டாக, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அவனுக்கு லவ்வராக ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க அப்பாவுக்கும் நல்ல பொண்ணாக இருக்கா. என்ன பண்ணுறது? எல்லாமே ஜேகேக்கு தானாக தெரிய வரணும். உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு, அப்போ நம்ம சொல்லாமல் அவனுக்கு எப்படி தெரியும்? அத்தை இப்போ நம்ம கத்தி கத்தி சொன்னாலும் ஜேகே ஃபர்ஸ்ட்டு சொல்கிற விஷயம், அவளை பற்றி நீங்கள் தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறீங்க என்கிட்ட, அதை தான் சொல்லுவான். சரி விடுங்க பார்த்துக்கலாம். நேற்று நைட்டு அந்த விஷயத்தை பார்க்கும்போது என் மனசே சொல்லியாக நொறுங்கிடுச்சு. நீ எப்படி அதை பார்த்துட்டு நின்ன? நீங்கள் எப்படியும் உங்கள் கண்ணை மூடுறீங்க. ஜேகே அந்த பொண்ணு கையை பிடிச்சி கூப்பிட்டு போனது, அப்போ உங்கள் ஐஸ்லேருந்து அந்த டியோஸ் எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு அதான் எல்லாம் சேர்ந்து பிடிச்சிட்டிங்கல்ல, அப்புறம் என்ன? உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ வலிச்சுது. உனக்கு எவ்வளோ வலிக்கும்னு நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குடி. நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ ஒன்றும் வலிக்கலை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயந்தான், அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அதனால் பெருசாக ஒன்றும் இல்லை, எக்ஸ்பெக்டேஷன் இல்லைனாலே எங்கள் பெயின் ரொம்ப இருக்காது. ஸோ நோ எக்ஸ்பெக்டேஷன் நோ பெயின், அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அந்த காஃபியை குடிச்சிட்ருக்கீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு, உங்கள் அம்மா ஒன்று ரொம்ப போல்டாக வளர்த்துருக்கா அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. சத்தியமாக என்னை யாருமே இவ்வளோ போல்டாக வளர்க்கலை. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அப்படி ஒரு கண்ணாடி மாதிரி, ஒரு கண்ணாடியில் எப்படி கல்லை தூக்கி எறிஞ்சா அவ்வளோ சின்ன சின்ன பீசஸாக நொறுங்குமோ அந்த மாதிரி பயங்கரமாக நொறுங்கிடுவேன். ஜேகேவோட அப்பா ஒரு தடவை ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினார், அதுவும் பிஸ்னஸ் விஷயமாக தான், எதுவும் கிடையாது. பட் அதை என் கண்ணில் பார்த்ததுக்கு எனக்கு அவ்வளோ வலி. ஆனால் என் பையன் உனக்கு அதை விட்டு நிறைய வலி தரான். இதுக்கெல்லாம் அவன் கண்டிப்பாக கஷ்டப்படுவான். நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு, அத்தை என்னடி எப்படி சொல்லிட்டு அவங்க உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அவன் கை பிடிச்சிட்டு, ஜேகே ரொம்ப நல்லவன், ப்ளீஸ் அவனை எந்த கஷ்டம் பட வேணாம்னு சொல்லுங்கள், உங்கள் வாயால் அதை சொல்லாதீங்க. போடி, உன் நல்ல மனசை கேட்டு கேட்டு எனக்கு இங்கே மொத்தமாக நொறுங்குது அப்படி சொல்லிட்டு அவங்க சைலண்ட்டாக உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் இதுக்கு தான் கூட காஃபியே குடிக்கிறதில்ல. ஏய் உட்காரு அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, அவங்களும் அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் சும்மா நார்மலாக நீங்களும் பேசியிருப்பீங்க, அவங்களும் பேசியிருப்பாங்க. இப்போ 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு உள்ள வரீங்க. ஜேகே சைலண்ட்டாக உட்காந்து ஒரு இடத்துல பார்த்துட்ருக்கான். அங்கே பார்த்தா மீனா 2 ஜேகே பார்த்து க்யூட்டாக சிரிச்சிட்ருக்கான். நீங்கள் அது எதுக்குமே ரியாக்ஷன் பண்ணாமல்
நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக போய் சமையல்கட்டில் அந்த டம்ளரை வச்சுட்டு உங்கள் அம்மாட்ட நெக்ஸ்ட் என்ன பண்ண அப்படின்னு கேட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அத்தை அதை பார்த்துருப்பாங்க. அவங்க ஜேகே பார்த்துட்டு, ஜேகே ஆ என்னம்மா அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்கள் அம்மா பார்க்குறான். இங்கே வா. ம் சரி அப்படி சொல்லிட்டு ஜேகே மீனா பாட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு வந்துட்டு, என்னம்மா அங்கே பாரு ஒயின் தனியாக குக் பண்ணிகிட்ருக்கா, போ ஹெல்ப் பண்ணு. அம்மா நீ ஹெல்ப் பண்ணுறேன்னா பண்ணு, இல்லை பண்ண பிடிக்கலையா நீ போய் உட்காரு. அத்தை பண்ணுவாங்க, மெய்ட் பண்ணுவாங்க, என்ன பண்ண சொல்லாத. 1000 மெய்ட் பண்ணாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து சமைக்கிற மாதிரி வராது. போ போய் ஹெல்ப் பண்ணு. புதுசாக கல்யாணம் ஆனவங்க இப்பெல்லாம் பண்ணும்போது தான் இன்னொரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். மா பூஜைக்கு எல்லோரும் இருக்காங்க ஷோ அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து கிச்சனுக்குள்ளே வரான். ஜேகே கிச்சனுக்கு வரவும் டக்குன்னு உங்கள் அம்மா வந்துட்டு, சரி மாப்பிள்ள நீங்கள் நில்லுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க. நீங்கள் பாட்டுக்கு சைலண்டான்ட்டு மாவெல்லாம் பதிஞ்சிட்ருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, ஹெல்ப் பண்ண வாடி. வேணாம் ஜேகே நீ உட்காரு. ஜேகே சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க காயெல்லாம் நவுத்தி வச்சுட்டு அந்த டேபிள் ஏறி உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு உங்களை பார்த்துட்ருக்கான். எங்கள் ஜேகே பார்த்துட்டு, ஏன் உள்ளே வந்த? எங்கள் அம்மா தான் சும்மானே இல்லாமல் ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க. அத்தையே குறை சொல்லாத ஜிக்கு. அப்பா பொல்லாத அத்தை, ஊர் உலகத்தில் இல்லாத அத்தை உனக்கு தாண்டி. அப்படி தான், ஊர் உலகத்தில் இல்லாத அத்தை எனக்கு தான். போதுமா? பொடி இதை சாப்பிடு. தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஜேகேக்கு நீங்கள் வந்து கேரட் கொடுத்துருப்பீங்க. அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, எவ்வளோ பெரிய பையன் மாதிரி தெரியுது தெரியுமா பார்க்க. அப்படி சொல்லிட்டு கேரட் சாப்பிட்டு அவங்கள பார்த்து அப்படி சொல்லிட்டு ஒரு ஐப்ரோ மட்டும் ரைஸ் பண்ணியிருப்பான். ஆனால் சாப்பிட்றத பாரு முயல் மூஞ்சா. ஏய் போடி அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்த்து மிரட்டிகிட்டு இருக்கா. நீங்கள் போடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் படுக்கு சைலண்ட்டாக காயெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ணுறீங்க. ஜேகே இறங்கிட்டு, சரி இதை நான் தாளிச்சு விட்றேன், சரி அதை கூட இதை கூடன்னு சொல்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அத்தை சமையல்கிட்ட அப்படியே பொறுமையாக பார்த்துட்ருக்காங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, என்ன பார்க்குறீங்க? ஐயோ ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டாங்க. உங்கள் அத்தைக்கு வந்து மனசுக்குள்ளே தோணுது, ஓகே ஜேகே மாறிடுவான், என் கூடயே இருந்தால் மாறிடுவான், அது எல்லாமே நார்மலாக அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவங்க போய் சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. மீனா அவள் பாட்டுக்கு உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கான். உங்கள் அத்தை பார்த்துட்டு, மீனா அத்தை அப்படி சொல்லிட்டு டக்குன்னு பார்க்குறா. அதை கும்பிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா அவங்களுக்கு. சரி அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து சின்ன பிள்ளைங்களாம் சேர்ந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து எல்லா திங்ஸும் எடுத்து வச்சிட்ருக்கான். நீங்களும் ஜேகே சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் எல்லோரும் வராங்க. எல்லாருக்கும் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. ஜேகே வந்து உட்காந்துருக்கான். அவனுக்கு ரைட் சைட் சேரில் வந்து மீனா உட்காந்துருக்கான். இப்போ லெஃப்ட் சைட் சேர் தான் ஃப்ரீயாக இருக்குது. இங்கே நான் சாப்பாடே வைக்கிறேன் அப்படின்றீங்க. சரின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை உங்களை வைமான்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணுறாங்க மீனா உட்காந்துருக்கு பார்த்துட்டு. மீனா இங்கே வாயேன். என்ன அப்படி சொல்லி கூப்பிட்றா. உங்கள் அத்தையும் உங்கள் அம்மா வந்து கிச்சனுக்குள்ளே நின்றுட்டு இருந்திருப்பாங்க. வரேன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு மீனா எந்திரிச்சு போயிட்டான். நீங்கள் வந்து சென்டர் நின்றுருக்கீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு, போடி போய் ஜேகே பக்கத்தில் உட்காரு. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் ஜேகே கிட்டே உட்காந்துட்டீங்க. ஜேகே உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு மீனா பார்த்து, போடி இரு என்னத்த இந்தாடி இது பிடி, இந்த பூரியை மட்டும் போட்டுட்டு நான் வரேன். அத்தை அது நான் போய் சாப்பாடு வைக்கிறேன்டி, நீ இந்த பூரியை போட்டுட்டுரு. சரி அப்படி சொல்லிட்டு அவள் பூரியை போட்டுகிட்டே ஜேகே பார்க்குறா. ஜேகே ஐஸ்லேயே நீங்கள் இங்கே வா அப்படி சொல்லிகிட்டே இருக்கான். கிரு பூரி போடணும்ல மீதி கிருடா அப்படி சொல்லிட்டு அவள் பூரி போட்டுட்ருக்கான். நீங்கள் பார்த்துட்டு, ஐயோ இதுக்கு கம்முன்னு இந்த பூரி நானே போட்டுட்டு இருந்திருப்பேன், இவங்க வேறு அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்களும் ஜேகே சாப்பிட்டுட்ருக்கீங்க. புது பொண்ணு மாப்பிள்ளை வேறையா, ஸோ தட்டப்படலாம் உங்களுக்கு நிறைய எடுத்து வைக்கிறாங்க. ஐயோ எனக்கு பூரிக்கு கறி குழம்பு பிடிக்காதுத்த. சரி இந்தா நீ இந்த மசாலா வச்சுக்கோ. ஜிக்கு இந்தா நீ நாட்டுக்கோழி சாப்பிடு, இந்த மட்டன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்துக்கு மாற்றி மாற்றி பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறாங்க. நீங்களும் ஜேகே சாப்பிட்டுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ மீனா சாப்பிட்டுட்டு உட்கார்றா. ஜேகே பார்த்துட்டு, சரி அம்மா கூட சாப்பிட்டு உட்காரு ஜிக்கு. 2 பேரும் யாரும் கேட்காத மாதிரி சைலண்ட்டாக பேசுகிறாங்க. பட் அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது உங்களுக்கு நல்லா புரியுது. நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கீங்க. சரி வயன் ஜேகே என்னம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறீங்க. 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கல்யாணம் ஆகி இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே, ஸோ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரிம்மா அப்படின்றீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, கோயில் ஜாமான்லாம் அங்கே இருக்குல்ல போய் எடுத்துக்கோடி. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற கூட இருக்கும், அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் பூ பழம் எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கீங்க. ஜேகே அங்கேயே நின்றுட்டுருக்கோம். உட்காரோம். ஜேகே சரின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டான். ஜேகோட அம்மா பார்த்துட்டு, நீ போடா போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணு, இங்கே உட்காந்து என்ன பண்ணுற? இல்லைம்மா நான் உங்களுக்கு சாப்பாடு பரிமாறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் அம்மாவுக்கு அத்தைக்கு மீனாக்கு எல்லாத்துக்கும் எடுத்து வச்சிட்ருக்கான். ஜிக்கி சின்னம்மா அப்படி சொல்லிட்டு ஜிக்கி பார்க்குறான். போ எனக்கு ஹெல்ப் பண்ணு. சின்னம்மா போன்னு சொன்னேன். ஜிக்கு வந்து மீனா பக்கத்தில் சேரில் உட்காந்துருப்பான். அவங்க அம்மா பல்ல கடிக்கிறத பார்த்துட்டு,
தொலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜேகேக்கு. ஜேகே சரின்னு சொல்லிட்டு அவனும் எந்திரிச்சு போயிட்டு அவங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். ஐயோ இவ்வளோதான், இதுக்கு எதுக்கு நீ வந்த, நீ சாப்பாடே வைக்க வேண்டியதானே. எங்கள் அம்மா தான் பல்ல கடிச்சிட்டே இருக்கு, எங்களை பிரிக்கிறோன்னு நினப்ப போல, அதெல்லாம் பிரிக்க முடியாதுன்னு தெரியாது போல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டு புலம்பிட்டு இருக்கான். லவ் ரொம்ப ஸ்ட்ராங் தான், பிரிக்க முடியுது வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கைப்பிடிச்சி இழுக்கிறேங்க. ஜேகே சிரிச்சிட்டேன்னு வா போகலாம் அப்படின்றான். 2 பேரும் இப்போ வந்து பைக்கில் ஏறி போகிறீங்க. ஜேகே கிட்ட பைக் தான் இருக்குது, கார் வந்து இல்லை. ஸோ ஜேகே பைக் ஓட்டுறா, நீங்கள் பேக் சைடு உட்காந்துருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து சாரீ கட்டியிருக்கீங்க, ஜேகே வந்து வேட்டி சட்டை போட்டிருக்கான். 2 பேரும் கோயிலுக்கு போயாச்சு. கோயிலுக்கு போனோடனே குடுமா இந்தங்க ஐயர் சொல்லிட்டு கொடுத்துட்டு, ஐயர் வந்து நட்சத்திரம் அதெல்லாம் கேட்பாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் உங்களது ஜேகே சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்னது எப்படி உனக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியும் ஜேகே. ஓ அம்மா சொன்னாங்களா? ஆமாம். சரி சரி அப்படி சொல்லிட்டு ஜேகே பாடு சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். அதுக்கப்புறம் ஐயர் வந்துட்டு நேற்று தான் புதுசாக கல்யாணம் ஆச்சோ? ஆமாம் ஐயர். ஐயர் உங்களை பார்த்துட்டு இந்தாப்பா தம்பி. எதுக்கு எனக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து குங்குமத்தை பார்க்குறான். அதை அவகிட்டே கொடுங்க, அவளே வச்சுப்பான். இங்கே பாருப்பா, கல்யாணம் ஆகி தடவை வந்திருப்பேன், நெத்தியில் எடுத்து குங்குமத்தையும் அந்த தாலியில் வச்சுடு, நீண்ட ஆயுசோட 2 பேரும் தீர்க்க சுமங்களே நல்லா இருப்பீங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்த்துட்டு நீ எடுத்து வச்சுக்கோ. ஜேகே பார்த்துட்டு சரி எப்படி சொல்லிட்டு அதில் கை வைக்க போகிறீங்க. ஐயர் உங்களை பார்த்துட்டு இதெல்லாம் கணவர் வச்சாதாம்மா அப்படியே நல்லா இருக்கும், நீ எடுத்து வைப்பா தம்பி. என்ன ஆயிடுறது, எடுத்து வைப்பா, தாலி கட்டுற இந்த குங்குமத்தை வைக்க மாட்டியா? என்னப்பா இப்படி பண்ணுற? சரி கொடுங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே வாங்கி அந்த ஒரு குங்குமத்தை வந்து லைட்டாக எடுக்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த குங்குமத்தை எடுத்து உங்கள் வகுட்டுலேயும் உங்கள் தாலிலையும் வைக்கிறான். அது உங்களால் சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங்ஸ். இது நிலைக்குமா, ரொம்ப நாள் நீடிக்குமா, எதுவுமே புரியல. பட் அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. நீங்கள் ஜேகே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகேக்கு அந்த தாலியில் குங்குமம் வைக்கிறப்போ மட்டும் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கிடைக்குது. அவனுக்கு அது நல்லா இருக்குது. அவன் ஃபீல் பண்ணிட்டேன்னு தாலியில் குங்குமத்தை வச்சுட்டு போகலாம். சரி ஜேகே. ஐயர் உங்களை பார்த்துட்டு தீர்க்க சுமங்கலியாக இருமா. சரி அப்படி சொல்லிட்டு அந்த இதை வாங்கிட்டு ஒரு சின்ன ஸ்மைலோடு வரீங்க. இப்போ 2 பேரும் கோயிலெலாம் சுற்றிட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல உட்கார போகிறீங்க. ஜேகே நிமிஷம் இருடி. என்னாச்சு ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் உட்காரதுக்காக முந்தானியெல்லாம் முன்னாடி எடுத்துருப்பீங்க. ஜேகே பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறீங்க. அவன் கையை வச்சு டக்குன்னு அந்த இடத்த தட்டி விட்டு உட்காரு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் உட்காருங்க. அந்த இடம் ரொம்ப அழுக்காக இருக்குது, புது சாரி வேறு கட்டியிருக்கீல அதான். சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு தாலி எடுத்து உள்ளே போட்டுக்கோ. அப்படி சொல்லிட்டு தாலி எடுத்து உள்ளே போட்டுக்கிறீங்க. ஜேகே அதுக்கப்புறம் அவனும் சைலண்ட்டாக இருக்கான், நீங்களும் சைலண்ட்டாக இருக்கீங்க. ஏண்டா ரொம்ப சைலண்ட்டாக இருக்க? தரலடி. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கு? எப்போவுமே இந்த கோயிலுக்கு நானும் மீனாவும் பேச வருவோம். நீ எங்களுக்கு துணைக்கி ஏதாச்சும் வீட்டில் சாக்கு சொல்லி என்னை கூப்பிட்டு வரதுக்காக வருவீங்கள. ஃப்ரைடே சாமியே கும்பிட மாட்டேன், பட் எங்களுக்காக சாமி கும்பிட்ற அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லிட்டு வந்துட்டு இங்கே சைலண்ட்டாக உட்காந்து அந்த குளத்துல நான் உட்காந்துருக்கதை வேடிக்கை பார்த்துட்ருப்பேன்ல. எப்போவுமே மீனா கூட உட்காந்துருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் மீனாவை விட்டு உங்க கூட உட்காந்துருக்கேன். ஜேகே பார்த்துட்டு ஜேகே உங்களை பார்த்துட்டு பட் அந்த குளம் நல்லாயிருக்கும், போகலாமா? இல்லை ஜேகே நீ போ, மீனா அப்புறம் கோயிலுக்கு வரேன்னு சொன்னான். ஜேகே உங்களை பார்த்துட்டு எப்போ சொன்னா? இந்தா அப்படி சொல்லிட்டு டெக்ஸ்ட்டு காட்டுறீங்க. மீனா உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா, எங்கே போனீங்க அப்படின்னோடனே நீங்கள் இந்த கோவில் தான் அப்படின்னோடனே சரி நான் வர ஒரு 10 நிமிஷத்தில் வரேன்னு மட்டும் சொல்லியிருப்பா. நீங்கள் ஜேகே காட்டிட்டு 10 நிமிஷத்தில் வந்துடுவா, நீ போய் உட்காரு. அவள் வந்தோடனே அங்கே வந்து உட்காருவா. ஜேகே உங்களை பார்த்துட்டு சரி நீ வா, அது வரைக்கும் வந்து என் கூட உட்காரு. இல்லை ஜேகே நீ போ, வந்துடுவா. ஜேகே உங்களை பார்த்துட்டு வாடி கம்பெனிக்குரிய எப்படி சொல்லிட்டு அவன் எழுந்திரிச்சிட்டு கையை நீட்டான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த கையில் இருக்க அந்த டேட்டூஸ், அவன் கையை நீட்டுற அந்த ஸ்டைல் உங்களுக்கு அவ்வளோ அழகாக தெரியும். நீங்களும் ஜேகே கையை பிடிச்சி எழுந்திருக்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு வா போய் உட்காரலாம். அப்படி சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போயிட்டுருக்கீங்க. ஜேகே உங்கள் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கா, நீங்கள் அவங்க பின்னாடி வந்துட்டுருக்கீங்க. ஜேகே பாட்டுக்கு அவன் பாட்டுக்கு எதையாவது சொல்லிட்டே போயிட்டுருக்கான். அப்புறம் நாங்கள் என்னென்னமோ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒவ்வொன்றா சொல்லிகிட்ருக்கான். உங்களுக்கு எதுவுமே தெரில, ஏன்னா நீங்கள் பின்னாடி இருக்க உங்களோட நிழலையும் ஜேகேவோட நிழலையும் பார்த்துட்ருக்கீங்க. 2 பேரோட நிழலும் மாற்றி மாற்றி இடிச்சிட்ருக்கு. அந்த வெளிச்சத்தில் மட்டும் நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த வாழ்க்கையில் இது நடக்கவே நடக்காது, அவன் ஷோல்டரை உரசி நடக்காது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக அதை பார்த்துட்டே நடந்துட்டுருக்கீங்க. இப்போ 2 பேரும் அந்த குளத்துக்கிட்ட போயிட்டீங்க. ஜேகே உட்காந்துட்டு உட்காரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துனே உங்கள் காலில் இருக்க சாரி வந்து பொதுவாக ஏறும்ல, அவங்கள பார்த்துட்டு நிமிஷம் என்ன ஜேகே அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. நீங்கள் உட்காந்துட்டீங்க. ஜேகே லைட்டாக குனிகிறான். என்னடா பண்ணுற,
ஜேகே டக்குன்னு வந்து உங்கள் சாரி லைட்டாக அந்த மாட்டின மாதிரி ஏறின மாதிரி இருக்கும் உங்கள் தொடக்கிட்ட மட்டும். அதை லைட்டாக இறக்கி விட்டுட்டு இப்போ பர்ஃபெக்ட். நல்லா இருக்குல்ல இந்த வியூ. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. அந்த குளம், அந்த கோவில், அங்கே இருக்க அந்த தாமரை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு ம் ரொம்ப அழகாக இருக்குது. ஜேகே உங்களை பார்த்துட்டு எப்போவுமே நாங்கள் 2 பேரும் இங்கே உட்காந்தா வியூ பார்ப்போம். அதுவும் நீ வேறு அங்கே உட்காந்துருப்பியா, பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். ஆ ம் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன்டி அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து ஃபோட்டோ காட்டுறோம். உங்களுக்கே ஷாக்கு. ஏன்னா அதை வந்து நீங்கள் சும்மா கணத்தில் கை வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டுட்டு தான் இருப்பீங்க. ஸோ பாட்டு கேட்குறப்ப நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கும், ஒரு சின்ன ஒரு ஸ்மைல், மைல்டான ஒரு ஸ்மைல் நல்லா இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்மைலில் இருக்கீங்க. அந்த ஃபோட்டோ வேறு நல்லா கிளியராக எடுத்திருக்கான். ஸோ அது தெரியுது, அங்கே ஒரு பொண்ணு சிரித்த மாதிரி உட்காந்துருக்கா, அது நீங்கள் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ, அந்த குளம், அந்த தாமரை, அந்த கோயிலோட கோபுரம் எல்லாத்தோடு சேர்ந்து எடுத்திருக்கோம். ஸோ அந்த ஃபோட்டோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா இருக்குடா, இவ்வளோ நாளாக சொல்லவே இல்லை. அன்றைக்கி ஒரு நாள் எடுத்தோம், நல்லா இருக்குல்ல. அப்படி சொல்லிட்டு 2 பேரும் இந்த ஃபோட்டோ பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே அதுக்கப்புறம் உங்களை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கலாமா? ஜேகே சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களே அவனையும் சேர்த்து ஃபோட்டோஸ் எடுக்கிறோம். அப்புறம் அந்த வியூவிலே திருப்பி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு 2 பேரும் நார்மலாக பேசிகிட்டு இருக்கீங்க. கரெக்டாக பார்த்தா மீனா வந்து ஜேகே கால் பண்ணிட்டு, ஜேகே நான் வந்துட்டேன், நீ எங்கே இருக்கேன்? குளத்தில் தாண்டி நானும் ஒயினும் உட்காந்துருக்கோம். நீயும் ஒயினுமா? சும்மா தான் வா. சரி அப்படி சொல்லிட்டு மீனா கரெக்டாக வரா. நீங்கள் மீனா பார்த்துன்னு எந்திரிக்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு இருடி அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அவன் எந்திரிச்சிட்டு கையை கொடுத்து உங்கள்கிட்ட எழுப்பி விட்டு, என்னாச்சு? நான் போய் அங்கே உட்காறேன், நீங்கள் 2 பேரும் பேசுங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு உட்காரு, ஏன் போகிற? இல்லை நீங்கள் 1000 பேசுவீங்க, நான் இதுக்கு ஜேகே நடுவில். ஜேகே உங்களை பார்த்துட்டு உட்காரு, இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தேன். இல்லை ஜேகே நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே வந்து உங்கள் கையை பிடிச்சிருப்பான், அதை எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஏன் எனக்கு மீனா கையெடுத்துட்டா கூட எப்படி ஃபீல் ஆகாது, இது ஒரு மாதிரி வலிக்குதே. அது ஒன்றும் இல்லை, நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டில் நம்ம கசின், இத்தனை வருஷமாக ஒன்றாவே இருந்திருக்கோம், சடனாக கையெடுத்துடும் அப்படி இருக்கும் போல் அப்படி சொல்லிட்டு மீனா பார்க்குறான். மீனா வந்துட்டு ஹக் பண்ணிட்டு, ஐயோ ஏன் ஜேகே உங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்க? ஏண்டி என்னாச்சு? ஐயோ அதடி இதடுன்னு வேலை வாங்கிட்டே இருக்காங்க, என்னை வெளியே வர்றதான் ஐடியாவே இல்லை போல். ஏன் எப்படி பார்த்தா ஒய்யனோட உன்னோட ஃப்ரெண்டுண்ணா, என்னை போய் இப்படி வேலை வாங்கலாமா? சொல்லுடா. சரி விட, அம்மாட்ட சொல்கிறேன். ஐயோ நீ சொல்லாத, என்னை விட்டு சொல்லிக்கலாம். சரி இப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே உட்காடுறாங்க. நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டு 2 பேரையும் திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே வந்து நீங்கள் திரும்பி பார்க்குறப்ப கரெக்டாக ஒன்றும் பார்த்துருப்பான். 2 பேரோட ஐஸும் மீட் ஆகுது. கரெக்டாக வந்து உங்கள் தாலி எந்த டைமில் வெளியே வந்துச்சுன்னு தெரில, அது வெளியே இருக்குது. ஜேகே இப்போ உங்களை பார்க்க உங்கள் நெத்தியில் குங்குமம், அந்த தாலி, அந்த மஞ்சள் கயிறு தாலி, அந்த தங்கத்தில் தொங்குற தாலியில் ரெட் கலரில் வச்ச குங்குமம், அவ்வளோ அழகாக நடந்து போயிட்டுருக்கீங்க. ஜேகே அப்படியே வந்து மீனா பார்க்குறான். அவன் வந்துட்டு சும்மா மாடல் ட்ரெஸ் போட்டு செம்ம ஜாலியாக வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. ஜேகே பார்த்துட்டு எனக்கு ஏதோ அவள் என் ஹார்ட்டே பறிச்சுட்டு ரொம்ப தூரமாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன் இப்படிலாம் ஆனதே இல்லைல்ல, எப்போவுமே மீனாவும் நானும் பேசுவோம், ஒயின் தூரமாக தான் இருப்பான், அந்த தூரம் தான் இப்போ போகிறான். ஏன் எனக்கு அவள் ரொம்ப தூரம் போகிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படி சொல்லிட்டு ஜேகே யோசிச்சுட்டு சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். மீனா பேசிகிட்டு இருந்திருப்பா. அவள் டக்குன்னு ஜேகே பார்த்துட்டு ஜேகே என்னடி அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து பார்க்குறான். என்னடா நான் பேசிகிட்டு இருக்கேன், என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்? அது ஒன்றும் இல்லை, சும்மா கேஷுவலாக யோசிச்சுட்டு இருந்தேன். போடா எவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன். ஜேகே டக்குன்னு அவள் ஹிப்பில் கை வச்சு டக்குன்னு கிட்டே இழுத்துட்டான். என்ன கோவமாக இருக்கேன், கையெடு. அவ்வளோ கோவமாக இருக்கான், இப்படி பார்க்காத. ஜேகே வந்து அழகாக ஐஸை ரோல் பண்ணி பார்க்குறான். சரி விடு, கோவமாலாம் இல்லை, சரி சும்மா நல்லா தான் வச்சுட்டு இருந்தேன், என்ன சொன்னேன்? இதுதான் சொன்னேன் அப்படி சொல்லிட்டு திருப்பி அவன் என்னென்ன சொன்னாலும் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சைலண்ட்டாக 2 பேரையும் பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு உங்கள் அத்தை கால் பண்ணுறாங்க. நீங்கள் அட்டன் பண்ணிட்டு சொல்லுத்தேன், என்னடி சாமியில் கும்பிட்டீங்களா? கும்பிட்டோம். எந்த கோயில் போனீங்க? இந்த கோயில் தான் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி பேசிவிட்டு அப்படியே வாங்க, 2 பேரும் கொஞ்சம் லேட்டாக கூட வாங்க, அப்படியே வெளியே போயிட்டு வாங்க. சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வச்சுட்டு நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க. ஜேகே கரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணுறான். நீங்கள் அட்டன் பண்ணிட்டு சொல்லு ஜேகே, அம்மா கால் பண்ணாங்களா? ஆமாம். சரி, அம்மா எனக்கும் கால் பண்ணாங்க, எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டு போடான்னு. எங்கேயாச்சும் போகலாமா? நீங்கள் ஜேகே மீனாவை பார்த்துட்டு மீனாவை கூப்பிட்டு நீ எங்கேயாச்சும் வெளியே போய்ட்டு வா. ஜேகே உங்களை பார்த்துட்டு எப்போவுமே நான் மீனாவை கூப்பிட்டு வெளியே போகிறதான், இன்றைக்கி வா 3 பேரும் பைக்கில் போகலாம்.
நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இல்லை ஜேகே அது அப்படின்றீங்க. மீனா டக்குன்னு நான் ஸ்கூட்டிலலாம் வந்திருக்கேன். ஒயனே ஸ்கூட்டியில் வர சொல்லு, நான் நீயும் பைக்கில் போகலாம். ஜேகே உடனே மீனா ஸ்கூட்டியில் தான் வந்திருக்கா, வா போகலாம். இல்லை நீங்கள் 2 பேர் போங்க, ஸ்கூட்டி சாவியை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு போங்க, நான் நீங்கள் கால் பண்ணிட்டு போயிட்டுருக்காரேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு சரி இல்லாட்டி நீங்கள் இரு, நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். சரி ஜேகே அப்படி சொல்லிட்டீங்க. ஜேகே வந்துட்டு மீனா கையை பிடிச்சி அவன் பாட்டு கூட்டி கிளம்பிட்டான். இப்போ 2 பேரும் பைக்கில் ஏறிட்டாங்க. ஜேகே அந்த மிரரை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் சைலண்ட்டாக 2 பேரையும் பார்த்துட்ருக்கீங்க. மீனா ஆ என்ன ஜேகே எப்படி சொல்லிட்டு வந்து ஜேகே பார்க்குறா. நீ வீட்டுக்கு போறியா, அவன் என்னை கூட்டிகிட்டு வெளியே போகிறேன். ஜேகே அது சரி நீ அவளை கூட்டு போ. டக்குன்னு வந்து மீனா இறங்கிட்டா. மீனா அப்படி இல்லை, அவள் டல்லா இங்கே பாரு, அவள் டல்லாக இருந்தாலும் அவளோட ஃப்ரெண்டு மட்டும்தான். ஸோ டல்லாக அவள் பாட்டுக்கு இருக்கட்டும், எப்போவுமே அப்படி தானே இருப்பா, வீட்டுக்கு வருவா. நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், என்னை இறக்கி விட்றியா? ஐயோ அப்படி இல்லை மீனா, போன்னு சொல்லிட்டு ஜிகே, இப்போ அவளை கூப்பிட்டு போ. மீனா கூச்சிக்காத, சரி வா பைக்கில் ஏறி நம்ம போகலாம். அப்பா இவ்வளோ சலிச்சு என்னை கூப்பிட்டு போவேணா. சரி டென்ஷன் ஆகாதடி வாடி. சரி இப்படி சொல்லிட்டு அவளும் செம்ம கடுப்பாக தான் பைக்கில் ஏறா. ஜேக்கு வந்து இறங்குன்னு சொன்னாலும் ரொம்ப டென்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் பைக்கில் போகிறாங்க. மீனா மூஞ்ச தூக்கி வச்சுட்டே இருக்கா. எதுக்கடி மூஞ்ச தூக்கி வச்சுருக்கா? என் புருஷன் அவ்வளோ ஒரு நல்ல காரியம் பண்ணுறான், அதனால தான். அப்படி இல்லடி, அது சரி அது இதுன்னு எனக்கு காரணம் சொல்லாது ஜேகே. சைலண்ட்டாக தயவுசெய்து பைக் ஓட்டு, டென்ஷன் பண்ணாத. சரி இப்படி சொல்லிட்டு ஜேகேவும் சைலண்ட்டாக பைக் ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் நிறைய கோயில் தான் இருந்திருப்பாங்க. நீங்கள் சைலண்ட்டாக அதே இடத்துல யோசிச்ச மாதிரி உட்காந்துருப்பீங்க. 2 பேரும் வந்ததுக்கப்புறம் மீனா வந்து அவள் பாட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு சிரிச்சிட்டே போயிருப்பான். நீங்கள் ஜேகே கூட பைக்கில் ஏறிட்டு என்ன பைக் ஏறினோடனே சண்டை போகலாம். ஆமாண்டி அப்படி சொல்லிட்டு ஜேகே சண்டை போட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஏண்டா நான் தான் இங்கே இருக்கேன்னு சொன்னேன்ல, எங்கே அம்மா நான்லாம் சொன்னால் கூட அப்படி கோச்சிக்கிறா. ஐயோ எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னு தெரில. இப்போ எனக்கு இவ்வளோ மூச்சு வாங்குற மாதிரி கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு சரி சரி சமாளிச்சிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஷோல்டரில் லைட்டாக டேப் பண்ணுறீங்க. அவன் நீங்கள் சொல்கிறத கேட்டு உங்களை பார்த்து லைட்டாக மிரரில் பார்த்து சிரிக்கிறான். நீங்களும் ஜேகே பார்த்தா அழகாக சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் நேராக வீட்டுக்கு வந்திருப்பீங்க. இவ்வளோ நேரம் கோயிலுக்கு போயிட்டு வெளியெல்லாம் போயிட்டு வந்தனால வீட்டுக்கு வந்தோடனே ஆராத்தி எடுக்கிறாங்க. மீனா பார்த்துட்டு ஐயோ ஆன்ட்டி இதுக்கெல்லாம் எதுக்கு ஆராத்தி, அதெல்லாம் 1008 கண்ணுப்படும். என் மகனும் மருமகளும் சரி செம்ம அழகாக இருக்காங்க, அப்புறம் கண்ணெல்லாம் போக வைக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆராத்தியெல்லாம் எடுத்துகிட்டு தான் உள்ள கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்தோடனே லஞ்செலாம் போட்டிருப்பாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மீனா பார்த்துட்டு சரி மீனா நீ கிளம்பலையா? என்னாச்சு ஆண்டி எப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஜேகேவோட அம்மா தான் கேட்டிருப்பாங்க. ஜேகேவா அம்மா இன்னும் எப்படி கேட்குறேன், இல்லை நம்மளாம் வீட்டுக்கு போக போகிறோமே அதனால் அவள் கிளம்பலையான்னு கேட்டேன்டா. இதெல்லாம் நான் ஒன்றும் தப்பாக கேட்கல மீனா, நான் எதுவும் தப்பாக கேட்கல. ஐயோ ஆண்டி அப்போல்லாம் தப்பாலாம் எதுவும் கேட்கல, இதான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கிளம்பியிருப்பான். நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு ஏன் அப்படிங்கிற மாதிரிங்க, போதும் கிளம்பட்டும். நீங்கள் அத்தையை பார்த்துட்டு என்னம்மா விடுடி அப்படின்றாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சும்மா கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஓகே கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்களும் ஜேகே வந்து காரில் ஏறிட்டீங்க. ஜேகேவோட அப்பா தான் கார் ட்ரைவ் பண்ணுறாரு. ஜேகேவோட அப்பா பார்த்துட்டு பைக்கை நான் ஜிம்மில் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன்ப்பா. சரி அது பைக்கில் போகிறது சேஃப் இல்லைன்னு சொல்கிறாங்கடா. இத்தனை வருஷமாக பைக் ஓட்டுறேன், இப்போ பைக் ஓட்டுறது சேஃப் இல்லையா? புதுசாக கல்யாணம் இருக்கலை அதனால் சொன்னாங்க, அதான் சரின்னு காரு போப்பா அப்படி சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு சைலண்ட்டாக உட்காந்துருக்கான். நீங்கள் ஜேகே பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. ஜேகேவோட அப்பா அம்மா கார் ஓட்டிகிட்ருக்காங்க. அதாவது அப்பா கார் ஓட்டுறாரு, அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஓகேவா? அவங்க கார் வந்து நேராக போய் இப்போ ஒரு வீட்டில் நிற்கிது. அது வந்து புது அப்பார்ட்மெண்ட். நீங்களும் ஜேகேவும் தங்குறதுக்காக வீடு வந்து புதுசாக வாங்கியிருக்காங்க. அது ஜேகே வீட்டிலேருந்து ஒரு 4 வீடு தள்ளின ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ ரொம்ப பக்கம் தான், ரொம்ப தூரமாலாம் வாங்கலை. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு உங்கள் அத்தை அடிக்கடி உங்களை பார்க்க வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாங்கியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு அங்கே உள்ளே போகலாம். உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு உள்ளே ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. இனி பேர் தாண்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், வர சொல்லியிருக்கோம், வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க சரியா? நீ எல்லாம் கரெக்டாக எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோ சரியா? சரித்தா. சரி நான் ஹெல்ப் பண்ண வரவா இல்லை நான் கிளம்பட்டேன்? இல்லை நான் எல்லாம் இருக்குன்னு நினச்சி ஒரு காஃபி போட்டு தரலாமே நினச்சி கூப்பிட்டேன். உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு நீ காஃபின்னு சொன்னா வீட்டுக்கே போக மாட்டேன்டி நீங்கள் சிரிச்சிட்டேன்னு. அப்புறமா வாங்க அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சரி இப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தை சிரிச்சிட்டே கிளம்பியிருப்பாங்க. ஜேகே பார்த்துட்டு காஃபிலாம் அப்படி என்ன தடி எங்கள் அம்மா கலக்கிற? ஜேகே பார்த்துட்டு நானும் கலக்கலையே. அப்புறம் ஏன் எங்கள் அம்மா உன் காஃபினா அவ்வளோ அடிக்ட் ஆகுறாங்க, அதெல்லாம் டேஸ்ட்டு ஜேகே. ஏன் உனக்கு பிடிக்காதா? ரொம்ப பிடிக்கும், வாடா அப்படி சொல்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஆனால் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரில் கை போடுறான். என்ன அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறீங்க. உன்னை கல்யாணம் பண்ணல ஒரு பெனிஃபிட் இருக்குடி.
என்ன பெனிஃபிட் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறீங்க. நல்ல காஃபி கிடைக்கும். மின்னாட்ட காஃபியே கிடைக்காது. அது காஃபி ஆத்தவாளே! ஐயோ கடவுளே! கள்ளி மூத்திரம் கூட பரவாயில்ல. நீங்கள் ஜேகே ஷோல்டர்லேயே அடிச்சிட்டீங்க. ஏன்டா? அவ்வளோ கேவலமாக இருக்கும்டி. உங்க காஃபி வாவ்! அமிர்த மாரி இருக்கும். இரு டீஃபால்ட் பண்ணி கொடுத்துட்றேன். ஏன்டி எப்படி சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் 2 பேர் லெஃப்ட்டில் ஏறி டேரெக்டாக வந்துட்டு உங்கள் இதுக்கு தான் போகிறீங்க, உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு. ஜேகே இன்னும் ஷோல்டரில் வச்ச கையை எடுக்கலை. நீங்கள் அந்த கையை பார்க்குறேன், அவன் பாட்டு சும்மா கேஷுவலாக பேசிட்டு அந்த ஷோல்டரில் கையை போட்டு வந்துட்டுருக்கான். எப்போவுமே இப்படி தான் பண்ணுவான். அவன் ஷோல்டரில் கை போட்டு குட்டையாக இருக்கடி, வசதியாக இருக்கடி சொல்லிட்டு கை போடுவான். ஃபர்ஸ்ட் அது நார்மலாக தோணுச்சு. அப்புறம் அவன் க்ரஷ் ஆனான். க்ரஷ் போட்டப்போ ஒரு மாதிரி சில்லுன்னு ஃபீல். இப்போ என் புருஷன் ஆகிட்டான். இப்போ அவன் கையை போடுறப்ப உடம்பு ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஆனால் எதுவுமே என்னால் எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியாது. எல்லாம் மனசுக்குள்ளேயே பேசிட்டு இப்படியே வாழ்க்கை முடிஞ்சிருமா? ஆமாம். என்ன ஒரு 6 மந்த் அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிட்டு அவன் பாட்டு மின்னாமல் கல்யாணம் பண்ணிப்பான். நான் அப்படியே இந்த ஒவ்வொரு நாளும் நினச்சிட்டு வாழ்க்கை கடத்தணும்ல அப்படி சொல்லிட்டு கரெக்டாக அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறான் ஜேகே இவங்களை பார்த்துட்டு. போகலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்க. 2 பேருமே தன்னறியாமலே வலது கால் எடுத்து வச்சு தான் போகிறீங்க. என் வாழ்க்கை வலது கால் எடுத்து வச்சனால நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவனுக்கு எப்போ எல்லாம் புரிய வந்து அவன் எப்போ மினாவும் மறந்து எப்போ என்ன அக்செப்ட் பண்ணி அப்போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அங்கே உங்கள் அத்தை சொன்ன மாதிரி தான் ஒன்றுமே இல்லை, வெறும் பெட்டு மட்டும்தான் இருக்குது அந்த வீட்டில். மற்றபடி எதுவுமே இல்லை, ஒரு பில்லோ கூட இல்லை. ஜேகே போட்டு அவன் பாட்டு அந்த மொட்டையாக இருக்க பெட்டில் போய் படுத்துட்டான். ஜேகே இரு பில்லோ வந்துடும் இப்போடி அப்படி சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு சைலண்ட்டாக படுத்துருக்கான். நீங்கள் அவன் கிட்டே போயிட்டு கட்டிலில் உட்காடுறீங்க. ஜேகே டக்குன்னு உங்கள் லேப்பில் தலை வச்சுட்டு அப்பாடி இப்போ தான் நல்லாயிருக்கு ஒரு மாறுக்கே நினச்சேன். நினப்பேன் அப்படி சொல்லிட்டு அவன் ஹேரை கோதி விட்டுட்ருக்கீங்க. அவன் அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறான். நல்லா தூங்கிட்டான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அழகு பையன் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபோன் எடுத்து ஒரு 4-5 ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டீங்க. கடைசி வரைக்கும் தானே மெமரிஸ் இதை நினச்சி எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அப்படியே உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து எல்லா திங்ஸும் எடுத்து வந்துருப்பாங்க. நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டே நீங்கள் ஆல்ரெடி வீட்டை ஒரு ரவுண்ட் பார்த்துட்டீங்க. ஸோ எதை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே ரொம்ப சத்தமே இல்லாமல் பண்ணுங்கள், பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு இருப்பீங்க. உங்கள் ரூம் வேறு சவுண்ட் ப்ரூஃப், வெளியே எல்லாமே சவுண்ட் ப்ரூஃப் தான். ஸோ அந்த டோரை வந்து லாக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு சும்மா சாத்தி விட்டு அவங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ சவுண்டே கேட்கல. ஜேகே நல்லா தூங்கிட்டான். இப்போ ஈவினிங் 5 மணி ஆயிடுச்சு. ஒரு வழியாக அவங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்கள பார்த்துட்டு மேம் இப்போ இந்த ரூம் தான் ஓகே வாங்க அப்படின்னாலே அவங்க கப்போர்டு அதை எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பெட் மட்டும் போட்டால் ஃபுல்லி முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு சரி பெட்டை அங்கே வச்சுருங்க நாங்கள் எடுத்து போட்டுக்கிறோம். ஓகே மேம் அப்படி சொல்லிட்டு அந்த பெட்டை தூக்கிட்டு வந்து பொறுமையாக உள்ளே வச்சுட்டாங்க. நீங்கள் ஓகே அமௌண்ட் எவ்வளோ அவங்களும் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஜேகேயோட பர்ஸ் அங்கே தான் கிடக்கும். அவன் ஆல்ரெடி சொல்லியிருப்பான் இல்லை அமௌண்ட் இருக்கு வந்துட்டாங்கன்னா கொடுத்துரு அப்படின்னு இருப்பான். நீங்கள் அதை எடுத்து கொடுத்துட்டு ஓகே மேம் தேங்க்யூ மேம் அப்படி சொல்லிட்டு உங்களை கிளம்பிட்டாங்க. நீங்கள் சைலண்ட்டாக உடனே பார்த்துட்டீங்க. நைட்டு 7 மணி இருக்கும். இப்போ தான் ஜேகே பொறுமையாக கண்ணை முழிச்சிட்டு அம்மா ஒரு டம்ளர் காஃபி ஜேகே பார்த்துட்டு நீ எந்திரிச்சின்னா நானே கூட போட்டு தருவேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு ரொம்ப நேரம் தூங்கிட்டேனாடி 7 மணி ஆயிடுச்சு ஜேகே ஆத்தாடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜேகேக்கு. ஜேகே பார்த்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டாங்களா அப்படின்றான். ஏன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே எடுத்து வந்து வச்சுட்டாங்க. எப்படி தூங்கிட்டு இருந்தப்ப சவுண்டே கேட்கல. சவுண்ட் ப்ரூஃப் ஹவுஸ்ப்பா ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்த்துட்டு சரி நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், ஒரு டம்ளர் காஃபி போட்டு தரியா? ஜேகே சரின்னு சொல்லிட்டு அவன் ரெஸ்ட் ரூம்க்கு எந்திரிச்சு போயிட்டான். நீங்கள் எந்திரிக்கிறீங்க உங்கள் தொடையே வலிக்குது. அப்பா இவனை படுக்க வச்சு கால் வலி வந்தது தான் மிச்சம்னு சொல்லிட்டு உங்கள் காலை அமுக்கி விட்டுட்டே போயிட்டு நீங்கள் காஃபி வச்சுட்ருக்கீங்க. காஃபியெல்லாம் வச்சு முடிச்சிட்டிங்க. ஜேகே வந்துட்டான். நீங்கள் ஆல்ரெடி திங்ஸ் எல்லாம் பாக்ஸ்லலாம் போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் சும்மா எடுத்து நான் அதை மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு இருப்பீங்க. உங்கள் வீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. நீங்கள் காஃபியை போட்டு கொடுத்தனே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு பா தூங்கி இருந்துச்சு. இந்த காஃபி வேறு லெவல் டே. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு வேறு லெவல் தான் குர்ரா அப்படின்னு ஜேகே குடிச்சிட்டு இருந்திருப்பான். அங்கே பால்கனி இருக்கும். நீங்கள் அங்கே போய் நின்று நீங்கள் பாட்டு காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. அவன் குடிச்சு முடிச்சுட்டு சும்மா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருப்பான். நீங்கள் இவ்வளோ நேரமாக சாரிலே தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி எப்போதும் கசகசன்னு இருக்குது அப்படிங்கிற ஃபீலே வந்துருச்சு. நீங்கள் வேகமாக ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஒரு கிராப் டாப்பு ஒரு சின்னதாக ஒரு டவுசர் மட்டும் போட்டுக்கிறீங்க. நீங்கள் பொதுவாக வீட்டில் அப்படி தான் போடுவீங்க. ஜேகே அப்போல்லாம் உங்களை பார்த்துருக்கான். ஸோ அது கேஷுவல் தான். நீங்கள் பாட்டுக்கு அப்படி ஒரு அவுட்ஃபிட்டை போட்டு வெளியே வரீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு பையன் எனக்கு டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தலையை சாய்ச்சிருப்பான் சோஃபாவில் இருந்த மாதிரி. அப்படியே உங்களை கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்க்குறான். அவன் கட்டின தாலி இப்போ வெளியே தொங்கிட்டுருக்கு. ஜேகே பார்த்துட்டு எப்படி இருக்கான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குல்ல. அவன் மைண்டில் தோணுது. அவன் டக்குன்னு என்ன நினைக்கிற ஜேகே எப்படி சொல்லி டக்குன்னு நிமிர்ந்துட்டு என்ன இப்படி வந்து நிற்கிற? இப்போவுமே இப்படி தானே போடுவேன்.
ஆமா. அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்கள பார்த்துட்டு, சரி டின்னருக்கு என்னமோ கேட்ட? என்னமோ கேட்க வந்தனே! அச்சச்சோ! அதே மறந்துருச்சு. எப்பவும் போல செஞ்சுரு. சரி ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்க கிச்சன் போறீங்க. ஜேகே உங்கள பார்த்துட்டு, ஏன் இவ்ளோ அழகா தெரியிறான்? இவ்ளோ நாளா தெரியவே இல்ல. ஹம். எங்க அம்மா சொன்ன மாரி பிடிச்சிருமோ? ஜேகே என்ன நினைக்கிற? நீ மீனாவ லவ் பண்ற. ஐயோ! அப்படிங்கிற மாரி ஜேகேவே அவன் மைண்ட போட்டு மாத்தி மாத்தி கன்ஃப்யூஸ் பண்ணிட்டுருக்கான். ஜேகே கரெக்ட்டா ஃபோன் வருது. அவன் ஃபோன பார்க்குறான் மீனா தான். அவன் அட்டெண்ட் பண்றான். உங்களுக்கு வந்து அந்த ரிங்டோன்லயே தெரியாது மீனா தான்னு. சரி அப்படி சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு குக் பண்ணிட்டுருக்கீங்க. அவன் சும்மா கேஷுவலா பேசிட்டு இருக்கான். நீங்க குக் பண்ணிட்டு நீங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுருக்கீங்க. அவன் பேசிட்டே இருக்கான். "ஜேகே, ஜேகே, ஜேகே" பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன். "என்னடி சாப்பிடவா? இருக்கிறியா?" நீங்க ஜேகே பார்த்துட்டு, "சரி இரு" அப்படி சொல்லிட்டு போய் பிளேட்ல போட்டு எடுத்து வந்து ஊட்டி விட்றீங்க அவங்கள பார்த்துட்டு. "வேணாம் சாப்பிடு." சரின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு, "ஆ ஆ என்ன ஜேகே பேசிட்டு இருக்கப்ப என்ன திடீர்னு சாப்பிட்டுட்டு இருக்கேன்டி." "ஓ! சாப்பிட உட்காந்துட்டியா?" "இல்ல, இல்ல. வாங்கி ஊட்டிட்டு இருக்கா." "அவ எதுக்கு உனக்கு ஊட்டுறா?" "ஏய் நான் தான் ஊட்டுறேன். பொதுவா ஊட்டுறது தானே." "சரி நீ சாப்பிடு." அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை வச்சுட்டான். நீங்க ஜிகே பார்த்துட்டு, "என்ன வச்சுட்டான்?" "தெர்ல. நீ ஊட்டு." நீங்க சரின்னு சொல்லிட்டு ஜிகேக்கு ஊட்டி விட்டீங்க. அவங்கள பார்த்துட்டு, "உனக்கு ஊட்டவா?" "நோ தேங்க்ஸ்ப்பா. எனக்கே கடவுள் 2 கை குடுத்துருக்கார். நானே சாப்பிட்டுப்பேன்." "சரி போ" அப்படி சொல்றான். நீங்க பாட்டுக்கு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஜேகே அதுக்கப்புறம் சரி நான் போய் படுக்கிறேன். சரி போடா அப்படின்னோனே ஜேகே வந்து போயிருப்பான். அங்க பார்த்தா பெட் தனியால இருக்கு. ஏன் அப்படி சொல்லிட்டு நீங்க சாப்பிட்டுட்டு ஜேகே பார்க்குறீங்க. கியூட்டா மின்னுட்டே பார்க்குறீங்க. உங்க வாய் நல்லா புச்சுன்னு இருக்கு. உங்க கண்ணு கொஞ்சம் புசுக்கு புசுக்குன்னு இருக்கு. அதில உள்ள சாப்பாடு வேற இன்னும் கொஞ்சம் புஸ்ஸுன்னு தெரியுது. செம்ம அழகா தெரியுறீங்க. ஜேகே ஒரு நிமிஷம் பேச வந்ததெல்லாம் மறந்துட்டு, உங்களே பார்த்துட்டு இருக்கான். ம். இல்ல. ஜேகே உங்கள பார்த்துட்டு, ஆம் பெட்ட இன்னும் கட்டில்ல போடல. ஆ வ வரேன் போ. சரி அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து உள்ள போயிட்டான். நீங்க அத சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள போறீங்க. 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு அந்த பெட்ட தூக்கி போடுறீங்க. அப்பா! அப்பா! ஷோல்டரே வலிக்குதுடா. என்னடா இவ்ளோ வெயிட்டா இருக்கு? அதான் அப்படி சொல்லிட்டு உங்க வீட்டு சீர் தாண்டி இத்தா பெருசு குடுத்துருக்காங்க. சரி விடு நல்ல பெட்டா குடுத்துருப்பாங்க அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து தலவாணிலாம் எடுத்து வச்சுட்டு, சரி இத புடி அப்படி சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு சைடு பெட்ஷீட்ட பிடிக்க விரிச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க சைடு கசங்குனா ஜேகே வந்து எடுத்துடுறான். ஜேகே சைடு கசங்குனா நீங்க எடுத்துட்டு 2 பேத்துக்கு கசங்கிக்கிட்டே இருக்கு. ஏன்னு தெரியல. ஜேகே வந்து அத அப்படியே உதறான். நீங்க உங்க சைடு பிடிச்சிருக்கும்ல. ஸோ அது அப்படியே உங்க கைய ஆட்டோமேட்டிக்கா ஆனல அவன் சைடு அப்படியே தூக்கியிருக்கும். என்னடி விளாட்ற அப்படி சொல்லிட்டு அவன் ஒண்ணு தூக்க, நீங்க தூக்க 2 பேரும் தூக்கி தூக்கி விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஜேகே கடைசியா கொஞ்சம் ஃபோர்ஸா இது பண்ணியிருப்பான். அவன் இழுத்த இழுக்குக்கு டக்குன்னு நீங்களே பெட்டுக்கு வந்துட்டீங்க. அப்ப இந்த சைடு இருக்க வெயிட் வரும்போது, அந்த சைடு இருக்க வெயிட் ஆட்டோமேட்டிக்கா இதாகும்ல. ஜேகே வேற ஜம்ப் பண்ணி வேற தூக்கியிருப்பான். நீங்களும் ஜம்ப் பண்ணி தான் விளையாண்டுட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே 2 பேரும் அட் அ டைம்ல பெட்ல விழுந்துட்டீங்க. இப்ப ஜேகே வந்து கீழ இருக்கான். நீங்க வந்து ஜேகே மேல வந்துட்டீங்க. அது எப்படி அப்படி விழுந்தீங்கன்னு உங்களுக்கும் தெரியல, ஜேகேக்கும் தெரியல. ஜேகே அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இப்ப 2 பேரோட லிப்பும் அப்படியே எப்படியோ அட்டாச் ஆயிருச்சு. 2 பேரும் ஷாக்ல பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க ஐபால் விரிஞ்சு அப்படியே கீழ விழுந்துரும் போல. அந்த அளவுக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பட் ஜேகே லைட்டா மூவ் பண்ற நீங்க அப்படி சொல்லிட்டு டக்குனு எந்திரிச்சிட்டீங்க. ஜேகே உங்கள பார்த்துட்டு, ஐயோ! சாரி மேன். அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அந்த பெட்ஷீட்லாம் விரிச்சுட்டு, தலைவாணி உரையெல்லாம் போட்டு சைலண்ட்டா ஆளுக்கு ஒரு சைடு பாட்டு பார்த்துட்டீங்க. ஐயோ! ஜேகே என்னடா ஆச்சு உனக்கு? ஐயோ! தாலி கட்டி ஒரு நாள் தான் ஆகுது. அதுங்காட்டி அவள கிஸ் பண்ணிட்ட. நைட்டு அவளையே பார்த்துட்டு படுத்திருந்த. அவள மெய் மறந்து பார்க்குறேன். என்னாச்சு உனக்கு? அப்படி சொல்லிட்டு அவனே அவன் மைண்ட்குள்ளே திங்க் பண்ணிகிட்ருக்கான். ஜேகே கிஸ் பண்ணிட்டானா? எங்களோட எங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸா? எஸ். இது எங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ். எப்படி? எப்படி இந்த விஷயம்? அப்படிங்கிற மாரி உங்க மைண்டுக்குள்ள எப்புட்றா இது நடந்துச்சு? அப்படிங்கிற மாரி இருக்கு. நீங்க யோசிச்சிட்டே வந்துட்டு அப்படியே தலைய சொரிஞ்சுட்டே படுத்துருக்கீங்க. ஜேகே பட் அவன் பாட்டுக்கு சைலண்ட்டா படுத்திருக்க மாரி இருக்கு. நீங்க பொறுமையா போயிட்டு தூங்கிட்டானா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டா எட்டி பார்க்குறீங்க. அவன் நல்லா தூங்கிட்டான். அவன் அதாவது கண்ண மூடி படுத்திருக்கான். பட் உங்களுக்கு பார்க்க நல்லா தூங்கிட்ட மாரி இருக்கு. நீங்க அப்படியே ஜேகே ஃபேஸை பார்த்துட்டு, "என்னடா பண்ற? ம் என்ன பண்ற நீ?" "ஹம்." போ அப்படி சொல்லிட்டு நீங்க சைலண்ட்டா படுத்துக்கிட்டீங்க. நீங்க வாய் விட்டெல்லாம் பேசல. ஸோ ஜேகே கேட்டிருக்காது. அவங்கள பார்த்துட்டு, எதுக்கு நம்மள பார்த்தா? தெரியல அப்படி சொல்லிட்டு அவனும் அப்படியே தூங்கியிருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஜேகே எந்திரிச்சிட்டு உங்கள் ஃபேஸை பார்க்குறான். அவனுக்கு ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வருது, நேற்று உங்கள் லிப்பில் அவன் லிப் பட்டது மட்டும்தான். வேறு எதுவுமே மைண்டுக்கு வரல. இவ்வளோ நாள் நீங்கள் அவனோட ஃப்ரெண்டாக இருந்தீங்க, கசினாக இருந்தீங்க. கசின் தான் நீங்கள், ஓகேவா? கசினாக நீங்கன்ட்டே சாரி. கசினாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டீங்க. இப்போ இது எல்லாமே நடந்திருக்கு. பட் இது எதுவுமே மைண்டில் இல்லை.
அவன் மைண்டில் இருக்கிறது மொத்தமும் நேற்று கிஸ் பண்ணது மட்டும்தான். அப்படியே உங்கள் ஃபேஸே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு உங்கள் லிப்ஸை பார்க்கும்போது ரிட்டன் கிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபீல் வருது. ஜேகே என்ன நினைக்கிறேன் நீ அப்படி சொல்லிட்டு குடுகுடுன்னு ஜேகே வந்து ரெஸ்ட் ரூம்க்கு ஓடியே போயிட்டான். ஜேகே ரெஸ்ட் ரூம் டோரை ரொம்ப பொறுமையாக ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் முழிச்சிடவே கூடாது அப்படிங்கிறதுலாம் அவன் கேரண்டியாக இருக்கான். ரொம்ப பொறுமையாக ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறான். நீங்கள் ஸ்டில் தூங்கிட்டே தான் இருக்கீங்க. வந்துட்டு கபோர்ட்லேருந்து பொறுமையாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு முடிக்கல ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஜேகேக்கு தோணுது. ஓகேன்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் எடுக்கிறான். கரெக்டாக மீனா கால் பண்ணிட்டான். ஜேகே அப்படியே பார்க்குறான். நீங்கள் பொறுமையாக இருந்துச்சு உட்காந்துட்டு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். சரி நீ தூங்கு, நான் கிளம்புறேன். ஜேகே இரு சமைச்சு தரேன். ஏய் தூங்குடி, டயர்டாக இருக்கும். இல்லை ஜேகே எனக்கு ஒரு டயர்டும் இல்லை. நீங்கள் ஜேகே பார்த்துட்ருக்கேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு நீ தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டான். சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் பாட்டு கீழே வந்து பார்க்குறீங்க. ஜேகே காணாம். ஜேகே கிளம்பிட்டான். ஓகே தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு மட்டும் ஒரு நூடுல்ஸ் பாக்கெட்டை செஞ்சு சாப்பிட்டுட்டு சைலண்ட்டாக வீட்டை பார்த்துட்ருக்கீங்க. நேற்று அரேஞ்ச் பண்ணப்போ நீங்கள் தான் ஒழுங்காக எது எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்க்கவே இல்லையே. எதுக்கும் வீட்டில் இருக்கிறது எங்கெங்கே எது இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு பொருளாக பார்த்துட்ருக்கீங்க. எது எங்கே வச்சுருக்காங்க, எது இங்கே இருந்தால் ஓகேவா, இது உங்களுக்கு எடுக்க கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் நூடுல்ஸ் பாக்கெட்டை செஞ்சு தின்னுட்டிங்க. உங்களுக்கு அதுக்கு மேலே வீட்டில் இருக்க முடியல, செம்மையாக போர் அடிக்குது. இப்போ என்ன பண்ணுறது, சரி வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் வந்துட்டு ஜேகே வந்து பைக் எடுத்துகிட்டு போயிட்டான். பட் இன்னொரு கார் இருக்கும், உங்கள் அப்பா கிஃப்ட் பண்ணது. ஜேகே வந்து இல்லை நான் பைக்லேயே போகிறேன், எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுள் அப்படின்றப்பான். நீங்கள் ஓகே நிற்போம் அப்படின்ட்டீங்க. ஜேகே வந்து பைக் எடுத்துகிட்டு போயிருப்பான். நீங்கள் கார் எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டுக்கு வெளியே போய் சுற்றிட்டுருக்கீங்க. சரி ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு 1-2 திங்ஸ் வாங்குறது, உங்களுக்கு ட்ரெஸ் வாங்குறது அப்படி இப்படின்னு வாங்கிட்டுருக்கீங்க. இப்போ கரெக்டாக ஒரு மென்ஸ் செக்ஷன் ஷாப்பை வந்து கிராஸ் பண்ணுறீங்க. இந்த ட்ரெஸ் ஜேகேக்கு அழகாக இருக்கும்ல. அங்கே ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் இருக்குது. அதை பார்த்தாலே உங்கள் மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் தோன்றது என்னென்னா, இது ஜேகே போட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும், அவனுக்கு செம்மையாக ஃபிட் ஆகும். உங்களுக்கு அதுதான் தோணுது. வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஷர்ட் சைஸை சொல்கிறீங்க. அவங்களே எடுத்து காட்டுறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இது ஓகே. பேண்ட்டு பார்க்கணும் மேம், அங்கே இருக்குது மேம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் அதுக்கு ஒரு பேண்ட்டு செலக்ட் பண்ணிட்டு பில்லெல்லாம் போட்டுட்டிங்க. அவனுக்கு ஷூஸ் ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்குன்னு சொல்லுவான் போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவனுக்கு இதுக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஷூ வாங்கணுமோ ஷூ வாங்கிட்டு வாட்ச் வாங்கிட்டு எல்லாமே வாங்கிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. மணி 7 ஆயிடுச்சு. ஐயோ வந்துடுவான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடகடன்னு காலில் எடுத்து வச்சுட்டு நேராக வீட்டுக்கு போகிறீங்க. அங்கே பார்த்தா ஜேகேவும் மீனா உட்காந்து கேம் விளாண்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாண்டி என்னத்த இப்போ அதையும் நான் 97 வரும்னு நினச்சேன், பட் அது 40 தான் வந்துச்சு. எப்படி ஜேகே தெரிலடி, ரெண்டும் ஒரே ஐடியாவாக இருக்குன்றாங்க, அது எப்படின்னு எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் மீனாவும் பேசிகிட்டே கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் நீங்கள் கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணுறதை பார்த்துட்டு வேன் எங்கே போனேன், சும்மா தான் ஷாப்பிங் போகலான்னு போனேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு சொல்லிட்டு போக மாட்டியா, நான் வந்தோடனே உனக்கு தேடுறேன் எங்கடா ஆளக்கா நான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இல்லை ஜேகே அதுன்னு சொல்ல வரீங்க. அதுங்காட்டி மீனா பார்த்துட்டு சொல்லிட்டு போக அவனா உன் பொண்டாட்டியா, அவளுக்கு எங்கே தோணுதோ போயிட்டு வருவா, நானாக அவன்கிட்ட சொல்லிட்டு போகணும். ஜேகே அவன் சொந்த கேட்டு டக்குன்னு உங்களை பார்த்துட்டு இப்போ அவன் என் பொண்டாட்டி தானே. மீனா அம்ஷம் இப்படி சைலண்ட்டாக ஜேகே பார்க்குறா. சோனி என்கிட்ட சொல்லிட்டு தான் அவன் போகணும், நான் உனக்கு காணான்னு தேடிட்டுருக்கேன். சாரி ஜேகே. ஜேகே உங்களை பார்த்துட்டு பசிக்குது, ஏதாச்சும் குக் பண்ணி தரியா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் எல்லா திங்ஸும் அங்கே வச்சுட்டு நீங்கள் பாட்டு கிச்சன் போயிட்டீங்க. மீனா பார்த்துட்டு ஜேகே அது சிவிரி வாடி உனக்கு சமைக்க தெரியாது, அதனால தான் அவளை தேடினே வா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சும்மா கேம் விளையாடிட்டுருக்காங்க. மீனா டக்குன்னு பையன் நீ என்ன வாங்கிட்டு வந்தேன்? ட்ரெஸ் தாண்டி வாங்கிட்டு வந்தேன். ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கிட்டு வரலையா? ஸ்நாக்ஸ் எதுவுமே எனக்கு பிடிக்கலையா, சரி ட்ரெஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கான். இது என்ன தனியாக இந்த பையன் இங்கே சோஃபா கிட்ட வச்சுட்டேன் அது இப்படி சொல்லிட்டு நீங்கள் முழிக்கிறீங்க. ஏன்னா மீனாவுக்கு வந்து நீங்கள் ஜேகேக்கு ட்ரெஸ் வாங்கி தந்தால் சுத்தமாக பிடிக்காது. அது வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக அந்த காலத்துலேயும் சரி, அதுதான் ரூல்ஸ். அவள் ஜேகேக்கு மட்டும் உங்களை ட்ரெஸ் வாங்கி தரவே விட மாட்டான். கேட்டால் ட்ரெஸ் சைஸ் தான் நீ கேட்குறதா அப்படின்னு சொல்லி சண்டை கட்டுவா. நீங்கள் அது ஒன்றும் இல்லை, அது ப்ரைவேட் திங்ஸ். அப்படி என்ன ப்ரைவேட் திங்ஸ், அது கேர்ள்ஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டக்குன்னு எடுத்து விரிச்சிட்டான். அவள் பார்க்குறா அதில் பாய்ஸோட ஷர்ட்டு, பேண்ட்டு, ஷூவு, வாட்ச் எல்லாமே இருக்குது. அப்படியே உங்களை பார்த்துட்டு ஜேகேக்கா அது இல்லை இது எனக்கு மட்டும் வாங்கினேன்னு சொல்லி வாங்கினேன். எனக்கு வாங்கினியா? நீங்கள் மீனாவை பார்த்துட்டு வாங்கினேன் இந்த ட்ரெஸ் உனக்கு தான். மீனா உங்களை பார்த்துட்டு தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டான். ஜேகே அதை பார்த்துட்டு எனக்கு ட்ரெஸ் தான். ஆமாம் ஜேகே உனக்கும் வாங்கிட்டு வந்தேன். ஜேகே அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சு பார்க்குறேன். பர்ஃபெக்டாக இருக்குது, ஏறி போய் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஜேகே போய் போட்டுட்டு வந்து பார்க்குறோம். செம்ம அழகா இருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, என்னோடய செலெக்ஷன் எப்போவுமே கரெக்ட் தான். நல்லா இருக்கு அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு லைட்டாக ஒரு சிரிப்பு. மீனா பார்த்துட்டு, பர்ஃபெக்டாக இருக்குடா உனக்கு. அதுவும் அந்த பிளாக் கலர் உனக்கு செம்ம மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜேகே வளர்த்து லைட்டாக கிஸ் பண்ணுற. ஜேகே என்ன பண்ணுற? என்ன கிஸ் தானே பண்ணேன் இருக்கோம்ல. நீங்கள் டக்குன்னு கிச்சனுக்குள்ளே போயிருப்பீங்க. உங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியல. நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக அதுக்கப்புறம் எல்லாத்துக்கெல்லாம் சாப்பாடு எடுத்து வச்சுருப்பீங்க. எல்லோரும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நீங்களும் ஜேகே இருக்கீங்க. மீனா கிளம்பிட்டா. நீங்களும் ஜேகே சைலண்ட்டாக பெட்டில் படுத்துருக்கீங்க. ஜேகே டக்குன்னு எந்திரிச்சிட்டு லேப்டாப்பில் எதையோ பார்த்துட்ருக்கான். என்னாச்சு ஜேகே? தெரியலடி, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணோம். கடைசியில் பார்த்தா ஆப்போசிட் கம்பெனி, அதாவது இந்த கிம் கம்பெனி இருக்குல்ல, ஆமாம், அவங்களும் அந்த ப்ராஜெக்ட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்கடி. 1-2 வார்த்தை மட்டும் தான் டிஃப்ரெண்ட். கடைசியில் அவங்களுக்கு அது போயிடுச்சு. ஜிக்கு பார்த்துட்டு என்ன சொல்கிற? அதான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு தூங்குப்பா, நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லடி, இன்னும் 2 நாளாக சப்மிட் பண்ணணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்தா தான் முடியும். நான் வேறு மறந்துட்டு படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ தூங்க அப்படின்னு சொல்லிட்டு லேப் எடுத்துகிட்டு வெளியே போகிறான். நீங்கள் ஜிக்கு பார்த்துட்டு, ஜிக்கி இது எப்படா நீ கண்டுபிடிக்க போகிற? அடிக்கடி இந்த விஷயம் உனக்கு நடந்துகிட்டே இருக்குல்ல, ஷோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் சைலண்ட்டாக படுத்திருக்கீங்க. ஜேகே வந்துட்டு அவன் போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே 2 days ஆகிருக்கும். ஜேகே லிட்டரலி நைட்லாம் தூங்கவே மாட்டேங்கிறான். நீங்கள் போயிட்டு ஒரு 3 மணி 4 மணி போல் வாடா மார்னிங் வரை 7 மணிக்காமல் போயிடுவா. வாடா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தரத்தரன்னு எடுத்து வந்து படுக்க வைப்பீங்க. சரி அப்படி சொல்லிட்டு தூங்குவான். கரெக்டாக 7 மணிக்கு எதாச்சும் ஓடியே போயிடுவான். எடுத்தேன் பாரு ஓட்டம் தான். உங்களுக்கு ஐயோ எதுக்கு இப்படி பண்ணுறான், கண்டும் பிடிக்காமல் இப்படி ஒழிச்சிட்டே இருக்கான் மாடு மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஜேகே அதுக்கப்புறம் போய் அந்த ப்ராஜெக்ட்லாம் இன்றைக்கி சப்மிட் பண்ணுறான். கரெக்டாக பார்த்தா அதே சேம் ப்ராஜெக்ட். போன தடவையாச்சும் வேர்ட்ஸ் ஆச்சு டிஃப்ரெண்ட், இந்த தடவை டிட்டோ அப்படியே ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணவும் ப்ராஜெக்ட் அவங்களுக்கே போயிடுச்சு. ஜேகேனால ப்ராஜெக்ட்டு சப்மிட்டே பண்ண முடியல. அப்படியே ஷாக் ஆகிருப்பான். நம்ம ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஜேகேக்கு. ஜேகே சப்மிட்டே பண்ணல. இல்லை சார் என்னால் முடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு லேப்பை தூக்கிட்டு வந்திருப்பான். இப்போ ஜேகே வந்துட்டு ஒரு நைட் ஒரு 8 மணி போல் தான் வீட்டுக்கு வரான். செம்ம டென்ஷன். அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே தள்ளாடிட்டு வரான். அவனுக்கு ஜேகே பிடிச்சிட்டு, என்னடா குடிச்சிட்டு வந்திருக்க? என் என்னமோ நடக்குது வாங்கி என்னை சுற்றி. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு உள்ளே வாப்பா பார்த்து வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறீங்க. அவங்க ஷோல்டரில் கை போட்டு, யாரோ என்னை வச்சு எதுவும் பண்ணுறாங்கடி, நான் எல்லா ப்ராஜெக்டையும் சப்மிட் பண்ணேன், அதை கிம் கம்பெனி சப்மிட் பண்ணேன், எவனோ உள்ளே இருக்காண்டி, கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணேன்டி, எல்லாமே வேஸ்ட்டில் ஒரு செகண்டில் போட்டாங்க. என்னோட எத்தனை நாள் உழைப்பு, எத்தனை நாள் தூக்கம் தெரியுமா ஒவ்வொரு ப்ராஜெக்டும். வலிக்குதுடி. ஜேகே பார்த்துட்டு, ஜேகே வா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் படுக்க வச்சுட்டு நீங்கள் அமைதியாக சோஃபாவில் உட்காந்துட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஜிக்கி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஸோ இதுக்குள்ளே ஒரு முற்றுப்புள்ளியும் என்னால் வைக்கவும் முடியல. நான் எப்படி அதுக்குள்ளே போகிறது? என்ன நினப்பான்? ஆனால் இதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக ஜேகே ரொம்ப ஃபீல் பண்ணுவான். நான் ஜேகேக்காக அதுக்குள்ளே இறங்கி தான் ஆகணும். அவன் கண்டுபிடிக்கிட்டு வெயிட் பண்ண அந்த ஜென்மத்தில் கண்டுபிடிக்க மாட்டான் போல். ஷோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிக்கு கிளம்பிட்டு இருக்கும்போதே மீனாட்ட ஏதோ சொல்லிகிட்டே கிளம்பிட்டுருக்கோம். அதான் ப்ராஜெக்ட் பற்றி தான் பேசுகிறாங்கன்னு தெரியுது. நீங்கள் டக்குன்னு ஃபோனை பிடிங்க கட் பண்ணிட்டீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, ஏய் சாப்பிடு ஜேகே வா. ஜேகே வந்து சாப்பிட்டுட்டேன். இப்போ எதுக்கடி ஃபோனை பிடிங்க கட் பண்ண? நீ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் யார்கிட்டையும் சொல்லாது. ஜேகே உங்களை பார்த்துட்டு, மீனாட்டை தான் சொல்லி சொன்னேன். ஜேகே மீனாட்டை கூட சொல்லாது ஜேகே. ஜேகே உங்களை பார்த்துட்டு சரி அப்படின்றான். அவனுக்கு தெரியும் நீங்கள் ஏதாச்சும் சொல்கிறீங்கன்னா காரணம் இல்லாமல் எதையுமே பேச மாட்டீங்க. கரெக்டாக உங்களுக்கு எது ரைட்டு தப்புன்னு கரெக்டாக புரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும் தான் பேசுவீங்க. அதனால் நீங்கள் சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் ஜேகே வந்து ஆஃபீஸ் போயிட்டு ப்ராஜெக்ட்லாம் பார்த்துட்ருக்கோம். மீனா கால் பண்ணி, என்ன ஆச்சுடா, அது எந்த பெர்சன்டேஜில் இருக்கா சொல்லு. ஜேகே வந்துட்டு அப்படியே பார்க்குறான். ஆல்ரெடி இது ஃபினிஷ் பண்ணிட்டான். இல்லடி நான் அதை ஃபினிஷ் பண்ணல, பண்ணிட்டு சொல்கிறேன். சரி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்ணிட்டான். என்னாச்சு மீனா? இன்னும் ஃபினிஷ் பண்ணலன்னு சொல்கிறான்ப்பா. அவன் ஃபினிஷ் பண்ணாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட பொய் சொல்கிறான்னு நினைக்கிறேன். நீ பாட்டு ஏதாவது சொல்லாதப்பா. ஜேகே பற்றி எனக்கு தெரியாதா? நீ 1000 மந்திரம் போட்டாலும் அவள் கூட இருக்கிறது ஒயன் ஞாபகம் இருக்கட்டும். அவனை உஷாராக்கி விட்டானா அதெல்லாம் ஒயன் ஆக மாட்டா. எனக்கு நான் யாருன்னு கூட தெரியாது. அவள் எப்படி உஷாராக்குவா? கம்முன்னு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பாட்டுக்கு அவங்க அப்பா கூட சேர்ந்தா ஜேகே சொன்னாலும் அந்த லெவலுக்கு பண்ணி வச்சுருக்கா. ஜேகே அதுக்கப்புறம் ஃபுல்லாக முடிச்சிட்டான். பட் மீனாக்கிட்ட இல்லடி முடிக்க முடியலடி, அது ஏதோ அந்த பர்சன்டேஜ் எனக்கு சொதப்புது, நான் பார்த்துக்கிறேன், அதை அங்கே தான் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணப்பா. என்னப்பா சரி நீயே தான் போட்டு ஃபினிஷ் பண்ணு, நாளைக்கு நம்ம சப்மிட் பண்ணணும்.
சரி அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க ஏதோ போட்டு அந்த ப்ராஜெக்ட்டை ஃபினிஷ் பண்ணி வச்சிட்டா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே வந்துட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கானுங்க ஜிக்கு பார்த்துட்டு. சரி பார்த்து ப்ரெஷன் பண்ண பாய். ஜேகேவும் பாய் அப்படி சொல்லிட்டு ஜேகே போக போகிறான். நீங்கள் டக்குன்னு கை பிடிச்சிட்டு ஆனால் வருவா வா. அதுக்கப்புறம் நீங்களும் ஜேகே சேர்ந்து கிளம்பி போகிறீங்க. இப்போ கரெக்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுற இடத்துல ஆல்ரெடி எல்லாம் உட்காந்துட்டாங்க. இப்போ நீங்களும் ஜேகேவும் ஒன்றா உள்ளே போகிறீங்க. எல்லோரும் உங்களை பார்த்துட்டு இவங்க என்னோடய ஒய்ஃப் இனிப்பே என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலான் இருக்காங்க. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஒரு நாளுக்கு தான் நான் வரேன்னு சொன்னேன். சொல்லுவான் சொல்லு அப்படி சொல்லிட்டு 2 பேர் போய் உட்காந்துட்டீங்க. மீனாவோட அப்பா உங்களை பார்த்து முறைச்சிட்டேன்னு இப்போ எப்படி இங்கே ஷோ என்னட்ட சொன்னால் நம்ப மாட்டேங்கிறா. எனக்கு தெரிஞ்சு முடிச்சிட்டவங்க தான் போகல. மீனாக்கு நம்ம சொன்னால் இதுவுமே நம்பாது. இந்த நாய்க்கு எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் சேர்ந்த மாதிரி வீடியோ எடுக்கிறாரு. நீங்கள் கவனிச்சிட்டிங்களா? லைட்டாக போஸ்ட் கொடுத்துட்டு வீடியோ நல்லா தான் அனுப்புங்க அங்கிள். அவர் உங்களை பார்த்துட்டு இது ஏதோ நக்கலாக பேசுகிற மாதிரி இருக்கே, இதுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். மீனா சொன்னால் நம்பாது, எனக்கு பார்த்தா தெரியாதா? ஜேகே அதுக்கப்புறம் ப்ரெசென்ட் பண்ணுறான். செம்மையாக பண்ணி முடிச்சிட்டான். அந்த அங்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆஃப் 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 அப்படியே ஜேகே இது மீது ஆஃப் மட்டும்தான் அவங்க பண்ணியிருக்காங்க. பாதி ஸ்டார்டிங் ஃபுல்லாக அப்படியே ஜேகே என்ன சொன்னானே அதே இருக்குது. ஜேகே அப்படியே அவங்கள பார்த்துட்டு எப்படி ஜேகே பார்த்துட்டு நீ சைலண்டாரு, நீ ப்ரெசென்ட் பண்ண பார்த்துக்கலாம். ஜேகேவும் வந்துட்டு சரின்னு சொல்லி விட்டுட்டான். அந்த டைம் வந்துட்டு ஜேகேயோட ப்ராஜெக்ட் தான் வின் ஆகிருக்கும். உங்களுக்கும் ஹாப்பி. இப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஜேகே பண்ணிகிட்ருக்கோம். இந்த டைம் உங்களுக்கு செம்மையாக ஆட்டோமே சொல்ல, நீங்கள் எதுவுமே பேசலை. நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக படுத்துட்டீங்க. ஜேகே வந்துட்டு எப்போவும் அவன் எப்படி பண்ணுவானோ அந்த மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். நைட் வந்துட்டு ஜேகே வரான். அப்படியே தலையை பிடிச்சிட்டு வரான். ஜேகே பார்த்துட்டு என்ன ஆச்சுடான், அப்படியே அந்த தடவை போயிடுச்சு. ஜேகே வந்து யார்ட்டையும் சொல்லவே இல்லடி. மீனா வந்தா என்னமோ பண்ணிகிட்டு இருந்தான். நான் நீங்கள் ஜேகே பார்த்துட்டு சரி வீட்டு அப்படி சொல்லிட்டு நீங்கள் எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் 2 நாள் ஜேகே இப்படி மண்டி பிடிச்ச மாதிரியே இருக்கும். ஏன்னா அவனோட ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட் இது. அப்படியே லாஸு. இவன் கம்பெனிலாம் பாதிக்கு பாதி அவன் உள்ளே போட்டிருப்பான். எல்லாமே போச்சு. இப்போ அவனுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. 1 வீக்காக ஜேக் பேய் மாதிரி வேலை செய்கிறான். அவனால் தூங்க முடியல, சரியாக குளிக்க முடியல. அப்படியே கண்ணெல்லாம் டார்க் சர்க்கிள் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கானுங்க. ஜேகே வீட்டுக்கு நீ வீட்டுக்கு வந்து 1 வாரம் ஆகுது. போவேன், இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம். இது பண்ணால் தான் இந்த லாஸ் என்னால் இது பண்ண முடியும். ஜேகே வந்து அந்த ப்ராஜெக்ட்டை பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஷேரு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்க்குறான். நீங்கள் கடை அவன் லேப்பை வாங்கி இது பண்ணுறீங்க. என்னாச்சுடி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கானுங்க. ஜேகே லேப் ஹேக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கடை அதை கட் பண்ணிட்டு போச்சு. ஜேகே உங்களை பார்த்துட்டு அப்படிங்கிறான். ஏன்னா முக்கால்வாசி ப்ராஜெக்ட் முடிச்சு வச்சுருக்கான். அது மொத்தமாக ஹேக் பண்ணிட்டாங்க. ஜேகே இப்படி தலையில் கை வச்சிட்டாங்க. ஜேகே பார்த்துட்டு சரி புதுசு பண்ணிக்கிறான். ஜேகே உங்களை பார்த்துட்டு எப்படி இன்னும் 2 days தான் டைம். நான் இதை 1 month பண்ணிகிட்ருக்கேன். சரி இருடா நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு இப்போ அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தானோ அதை எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லி நீங்கள் உட்காந்து 2 நாளாக இங்கே பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே எங்கே பண்ணிகிட்ருக்கான். ஜேகே ஃபுல்லாக முடிச்சிட்டான். ஜேகே முடிச்சுட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இந்தா இதை ப்ரெசென்ட் பண்ணு. ஜேகே உங்களை பார்த்துட்டு இதை எப்படி ஆப்போசிட் கம்பெனி ப்ரெசென்ட் பண்ணு ஜேகே, ஹேக் பண்ணவங்க விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறியா? உன்னோட கம்ப்யூட்டர் மட்டும் தான் அவங்களால பண்ணிருக்க முடியும். ஸோ இந்த நேரம் கண்டிப்பாக இது பண்ணியிருப்பாங்க. நீ இதை ப்ரெசென்ட் பண்ணு. ஜேகே சரின்னு சொல்லிட்டு உங்களை தான் வாங்கிட்டு போயிட்டான். ஜேகே போய் பார்க்குறோம். உண்மை தான் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக ஜேகே இப்போ முடித்த ப்ராஜெக்ட் வருது. ஜேகேக்கு ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பண்ண ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணுறோம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. செம்மையாக பண்ணியிருக்கீங்க. கடைசியில் நீங்கள் பண்ணதான் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஜேகேக்கு அப்பாடின்னு இருக்குது. இப்போ அப்படியே உங்கள் சைடு பார்த்தா ஜேகே வந்துட்டு அவங்ககிட்ட அவனும் ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தா நேராக மீனோட வீட்டுக்கு போயிருப்பீங்க. அவள் பாட்டு கூலாக அப்படியே காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. போன வேகத்தில் மீனோட ஹேரை பிடிச்சிட்டு என்ன பண்ணுற நீ மீனா கையை என்னடி பண்ணுற? நீங்கள் மீனாவை பார்த்துட்டு ஜேகே லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது எனக்கு எதுவுமே புரியலடி. நான் அப்போ சரி கிம் உங்களோட பொண்ணு சரி ஜேகே பிடிச்சிருக்க போல நினச்சேன். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் திருடுறதுக்காக வெக்கமா இல்லை உங்களை பார்த்துட்டவ வாங்கி தேவையெல்லாம் பேசுறது என்ன? எங்களை பார்த்துட்டு நடிக்காதடி, நேச்சுரல் கரெக்ட் தான் வெளியே வருது அதிலே பேசு. மீனா டக்குன்னு உங்கள் ஹேரை பிடிச்சிட்டு ஆமாண்டி அதுக்கு தான் வந்தேன். உன்னால் என்ன பண்ண முடியும்? சேக்கிட்டேருந்து என்னை பிரிச்சிருவியா? கல்யாணம் பண்ணியோ ஒன்றே பிரித்து வச்சுருக்கேன். உன்னாலும் என்னவே பிரிக்க முடியுமா? அப்படி தாண்டி பண்ணுவேன். மூட்டு போடி. நீங்கள் அப்படியே அவள் ஹேரை பிடிச்சி அடிக்க அவள் உங்களை பிடிச்சி அடிக்கன்னு 2 பேரும் பயங்கரமாக சண்டை கட்டிகிட்டு இருக்கீங்க. நீ அவளை பார்த்து ஜேகே லைஃப்லேருந்து நீ இருக்கிறனால அவன் நிறைய கஷ்டப்படுறான். நீ போன்னு சொல்லி தான் அவளை போட்டு நீங்கள் அடிச்சிட்ருக்கீங்க. அவள் உங்களை அடிக்கன்னு சொல்லி பயங்கரமாக சண்டை நடந்துட்டுருக்கு. கரெக்டாக பார்த்தா அந்த டோர் ஓப்பன் ஆகுது. நீங்களும் மீனாவும் அடிச்சுக்கிட்டே அதை கவனிக்கவே இல்லை. ஜேகே தாங்க இருக்கான். ஜேகே உங்களை பார்த்துட்டு நீங்கள் வா. ஜேகே அது
சாக்கடை மேலே கை வச்சா சாக்கடை தான் நம்ம மேலே ஓட்டும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க கை பிடிச்சி எழுப்பிட்டான். நீங்கள் ஜேகே கிட்டே நிற்கிறீங்க. மீனா பார்த்துட்டு ஜேகே என்ன சொல்கிற நீ? ஜேகே அப்படியே வந்துட்டு போலீஸை பார்க்குறான். போலீஸ் கடகடன்னு வந்து மீனாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி கிம்மை அரெஸ்ட் பண்ணி அவங்க கையோட கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்பா ஜேகே பார்த்துட்டு அப்பா அம்மா இல்லைன்னு சொன்னேன், என்கிட்ட நெருங்க எவ்வளோ போய் சொல்லியிருக்க, உண்மையாக இருக்க அம்மா அப்பாவை செத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கல. மீனா பார்த்துட்டு நான் இவங்க ஃபேமிலியிலன்னு கூட தான் சொன்னேன் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவ பார்க்குறா. ஜேகே பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு டக்குன்னு கழுத்தை பிடிக்க போகிறாங்க. ஜேகே பார்த்துட்டு ஜேகே உங்களை பார்த்துட்டு அவளை பார்த்துட்டு உனக்காக நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் என் லைஃப்பில், எல்லாமே உன்னால் தாண்டி பண்ணேன், எனக்கு ஒன்று பார்க்கவே அருவருப்பாக இருக்குது, தயவுசெய்து கூப்பிட்டு போங்க. டக்குன்னு வந்துட்டு போலீஸ்லாம் அவளை கூப்பிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் ஜேகே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டீங்க. ஜேகே எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக இருக்கான். அவனால் எதுவுமே சொல்லவும் இல்லை. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எப்படி போலீஸ் ஜேகே அப்படியே உங்களை பார்த்துட்டு நம்மளோட மெயின் கம்ப்யூட்டரோட பாஸ்வேர்ட் தெரியுமில்ல உனக்கு, எனக்கு, மீனாக்கு, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு அவ்வளோ தானே தெரியும். அதில் தான் ப்ராஜெக்ட்லாம் சேவ் பண்ணிகிட்ருப்போம். அது எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோம். ஹேக் ஆகி தான் இருந்துச்சு. டோட்டலாக எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் கேமரா ஃபுல்லாகவே அந்த ரூம்குள்ளே போகிற கேமரா ஃபுல்லாகவே ஆஃப் இருந்துச்சுல. கம்ப்யூட்டரில் முன்னாடி கேமரா ரெக்கார்ட் பண்ணும். ஆமாம் நீங்கள் ஜேகே பார்த்துட்டு பட் அதை கூட தெளிவாக டெலீட் பண்ணியிருந்தா. ஆனால் அந்த பேக் கவர் பண்ணப்போ தான் தெரிஞ்சுது அது எல்லாமே அவனு நைட்டு போய் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கா. நான் வந்ததுக்கப்புறம் அப்படியே ஜேகே வந்து தலையில் கை வச்சுட்டு படுத்துட்டா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு சரி ஒன்றும் இல்லை. ஜேகே உங்களை பார்த்துட்டு நான் ரொம்ப முட்டாளலாம் ஏன் ஜேகே அப்போல்லாம் இல்லைடா. மீனா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணப்போ நான் பாவம் இல்லை அப்படி சொல்லிட்டு அக்செப்ட் பண்ண போனேன். நீ தான் பேர் சொன்ன என்கிட்ட பாவம் பார்க்காது ஜேகே, ஒரு நாள் நம்மளை பாவம் பார்க்குற மாதிரி ஆக்கிட்டுருவாங்கன்னு. நான் தான் அப்படியே லூசு பையன் மாதிரி போய் லவ் அக்செப்ட் பண்ணி என்னென்ன பண்ணியிருக்கேன்ல, உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன்ல. நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு ஜிக்கி அப்பெல்லாம் இல்லை நீ கம்மனிரு அப்படின்றீங்க. ஜிக்கி எதுவுமே பேசல, சைலண்ட்டாக படுத்திருப்பான். அவனுக்கு அப்படியே ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. அவன் தான் ஃபுல்லாக தப்புன்னு அவனுக்கு தோணுது. அவன் அப்படியே அழுதுகிட்டே படுத்திருக்கான். நீங்களே எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் உங்கள் அத்தைகிட்ட மட்டும் கால் பண்ணி சொல்லிப்பீங்க இந்த மாதிரி ஜேகேக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சிருச்சு அடி. தெரிஞ்சிருச்சு. இப்போ பெரிய ப்ராஜெக்டை ஆட்டை போடுவோம்னா டக்குன்னு மாட்டிட்டா. அப்பாடி இந்த விஷயம் பண்ணாலே நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு அத்தை ஜேகேக்கு எவ்வளோ பெரிய லாஸ் தெரியுமா, அதான் நீ இருக்கல ப்ராஃபிட்டாக மாற்றுடி சரி அப்படி சொல்லிட்டு நீங்களாம் அதுக்கப்புறம் எதுவும் சொல்லலை. நீங்கள் அவங்கள்ட்ட பேசிட்டுங்க, அவங்கள பேசிட்டு சரி அவனை பார்த்துக்கோ சரி இப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் வச்சிட்டிங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஜேகே எந்திரிக்கிறான், எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக போகிறான். அவனால் உங்களை ஃபேஸே பண்ண முடியல. ஏன்னா மினாவை லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்களை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருப்பான்னு அவனுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு உங்கள் 2 பேர் வீட்டில் மேரேஜ் பேசினப்ப ஜேகே உங்கள்கிட்ட அந்த கற்றுக்கத்திருப்பான். நானும் மினாவை லவ் பண்ணுறேன்னு தெரியும்னா உனக்கு அறிவில்லையா, எப்படி இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்திருப்பா. மினா தான் ஜேகே இப்பெல்லாம் இல்லை ஜேகே நம்ம கல்யாணம் பண்ணிக்கவோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா எதோ பேசிக்கிட்டு இருப்பா. அவள் தான் ஜேகே ஃபுல்லாக கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண வச்சுருப்பா. அதெல்லாம் ஜேகே நினச்சிட்டேன்னு பக்கத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு இப்படி கேவலமாக பண்ணியிருக்கேன்ல, எனக்காக உட்காந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ப்ராஜெக்டை நான் 1 மந்த்தை பண்ண ப்ராஜெக்டை 2 நாளில் முடிச்சு கொடுத்தா. அவளோட டேலண்ட்டில் கஷ்டப்பட்டு ஆனால் அவ்வளோ அளவு வச்சுருக்கேன்லண்ணா. ஜேகேக்கு தெரியும் நீங்கள் அப்படி அவன் பேசுகிறப்பெல்லாம் அழுவீங்கன்னு. பட் அவன் அப்படி பேசினான், அது ஏன்னா அவனுக்கும் புரியல. ஃபுல்லாக மீனா தான் ஜேகே தான் நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அப்படியே கொஞ்ச நாள் அது ஜேகே யாருக்கிட்டமே பேசுறதில்ல. உங்கள் அம்மா அப்பா கிட்ட, அவன் அம்மா அப்பா கிட்ட, உங்ககிட்டன்னு யாருக்கிட்டமே பேசுறதில்ல. அவன் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருப்பான். எப்போ பார்த்தாலும் மைண்டில் எதையாச்சும் போட்டு திங்க் பண்ணிட்டு அப்படியே மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு எதுவுமே பேசாமல் உங்களை நிமிர்ந்து கூட பார்க்காம நினைஞ்சிட்ருக்கான். இன்றைக்கி ஜேகே வந்துட்டு அமைதியாக கிளம்பிட்டான். நீங்கள் டக்குன்னு ஜேகே கை பிடிச்சிட்டிங்க. நீங்கள் பெட்டில் தான் படுத்திருப்பீங்க, நீங்கள் வந்து இந்த சைட் பார்த்த மாதிரி படுத்திருப்பீங்க. நீங்கள் டக்குன்னு ஜேகே போகும் கை பிடிச்சிட்டிங்க. தூங்குடி நீங்கள் ஜேகே பார்த்துட்டு உட்காரு, நீ தூங்குடி நான் போகிறேன். ஜேகே பார்த்து டக்குன்னு உட்கார அப்படி சொல்லிட்டு ஷோல்டரில் எழுந்திரிச்சி பிடிச்சி உட்கார வச்சிட்டிங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு டைம் ஆகுதுடி நான் கிளம்புறேன். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இப்போ எதுக்கு நீ இவ்வளோ கில்ட்டாக ஃபீல் பண்ணுற? ஜேகே எப்படி சைலண்ட்டாக இருக்கான். ஜேகே நீ ஃபீல் பண்ண ஒன்றுமே இல்லை, தப்பு ஃபுல்லாக அவள் தான் ஜேகே. ஜேகே டக்குன்னு உங்களை ஹிப்போட ஹக் பண்ணிட்டான். உங்களுக்கு ஷாக்கு, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அம்மா சொன்னாங்க ஜேகே உங்களை டாக்டர் சொல்லிட்டு ஷோல்டரை பேட் பண்ணுறீங்க. ஜேகே தேம்பி ஆள ஸ்டார்ட் பண்ணுறான். ஏன்னா நீங்கள் ஸ்கூல் டைம்லேருந்து ஜேகே லவ் பண்ணியிருப்பீங்க, அது உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். டக்குன்னு ஜேகே வந்து இடையில மினா கொண்டு வரவும் நீங்கள் அப்படியே டோட்டலாக மறைச்சிருப்பீங்க. ஜேகேயோட அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் அவங்கக்கிட்ட இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவங்க தான் யார் அவள், இதுக்கு இவங்க லைஃப்பில் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மினாவை பற்றி தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ தான் தெரிஞ்சிருக்கும் மினா வந்துட்டு இவங்களோட ஆப்போசிட் கம்பெனி ஓனரோட பொண்ணு. பட் அவள் டோட்டலி போய் சொல்லி ஜேகேவை ஏமாற்றி இப்போ லவ் பண்ணிகிட்ருக்கான்னு 3 வருஷம் பயங்கரமாக நாடகத்தை போட்டுட்டா. ஜேகே அதை ஃபுல்லாக நம்பிட்டான். உங்களுக்கு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்கள் அத்தை சொல்லியிருப்பாங்க, அதாவது
ஜேகே வந்து அந்த பொண்ணு நான் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பான். அப்போ ஜேகே வீட்டில் பயங்கர சண்டை நடந்திருக்கும். நீங்கள் விடுங்க, நான் கல்யாணம் பண்ணல, அவன் சந்தோஷமாக இருந்தால் போதும். உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு அவன் இந்த லைஃப்பில் சந்தோஷமாகவே இருக்க மாட்டான். ஏன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. அவங்க அப்போ தான் சொல்லியிருப்பாங்க, மீனா வந்துட்டு கிம்மோட பொண்ணு, அவள் ஜேகேவை வந்துட்டு ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறா. அதாவது இது வரைக்கும் அவள் எதுவும் பண்ணலை. ஏன்னா அவன் காலேஜ் படிச்சுட்டு இருந்தான், எதுவும் பண்ண முடியாது. பட் அவள் ஜேகே மேலே ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்காடி. அதுக்காக தான் அவள் ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிக்கிறோம். ப்ளீஸ் என் மாதிரி லைஃப்பை காப்பாற்று அப்படின்னு இருப்பாங்க. நீங்கள் அதனால தான் சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துருப்பீங்க. ஆனால் அந்த டைமில் வந்துட்டு மீனா பயங்கரமாக இது பண்ணியிருப்பா, ஆர்கியூமெண்ட் பண்ணியிருப்பா ஜேகே கிட்ட. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன் என்ன கண்டா பிடிக்க போகிறா அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் உங்களுக்கு கல்யாணமே பண்ண விட்டுருப்பா. பட் உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல, அதனால தான் இவ்வளோ பெரிய விஷயமும் நடந்திருக்கு. ஜேகே எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்பயே சொல்லியிருக்கலாம்ல. நம்பியிருக்க மாட்டேன் ஜேகே, அவள் உன்னை அவ்வளோ மேனிப்புலேட் பண்ணி வச்சுருந்தா. சரி விட்றா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறீங்க. ஜேகே ஏதோ சொல்ல, நீங்கள் ஜேகே பார்த்துட்டு வா சாப்பிடு, வீட்டில் சாப்பிட்டு 1 மாதம் ஆகுது, வெளியவே 1 வேளை 2 வேளைன்னு சாப்பிட்டுட்டு பாரு ஒல்லி ஆகிட்ட, எவ்வளோ பொஜுக்குன்னு இருந்தேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு நிச்சயமான என்ன லவ் பண்ணுறியா? நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்துட்டு வாடா சாப்பிட்றான், பதில் சொல்லு. எனக்கு தெரியல, ரொம்ப பிடிக்கும். ஜேகே உங்கள் கையை பிடிச்சிட்டு சாரி. ஜேகே அது ஜேகே டக்குன்னு உங்கள் காலில் விழுந்துட்டு உங்களுக்கு ஷாக்கு. நீங்கள் என்ன பண்ணுற அப்படி சொல்லி டக்குன்னு எழுப்பிடுறீங்க. சாரிங்கிற வார்த்தை எதுக்குமே வந்துட்டு யூஸே ஆகாது. எல்லாம் தெரிஞ்சு பண்ணியிருக்கேன். தெரிஞ்சு பண்ணதுக்கு சாரி கேட்கக்கூடாது. உங்கள் காலில் விழுந்தால் கூட இந்த மன்னிப்பு எனக்கு தரமாட்டில. ஜிக்கி இப்படி எல்லாம் ஜிக்கி எந்திரிப்பான் அப்படி சொல்லிட்டு அவனை எழுப்பி கூப்பிட்டு போய் சாப்பாடெல்லாம் செஞ்சு போட்டிருப்பீங்க. அவங்கள பார்த்துட்டு இன்னும் எத்தனை தடவை வேணா உங்கள் காலில் விழுங்க, நான் ரெடியாக இருக்கேன், என்னை மன்னிச்சிடு. நான் உன்னை மன்னிச்சிட்டேன், எனக்கு உன் மேலே கோவமே இல்லை. என் குழந்தைய அவள் ஏமாற்றிட்டா, அவ்வளோதான். என் குழந்தை ஏமாந்து போச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிக்கோட சீக்ஸில் லைட்டாக பேட் பண்ணுறீங்க. உங்களை பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ். எதுக்குடா? என்னை இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டதுக்கு. சரி கிளம்பு அப்படி சொல்லிட்டு ஜேகே அனுப்பி வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ரெகுலராக இப்போலாம் ஆஃபீஸ் போகிறீங்க. ஜேகே கூட போய் பேசும்போது அவன் வந்துட்டு முதல்ல உங்களை நார்மலாக பார்ப்பான். பட் இப்போல்லாம் அவனுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தோணுது. நீங்கள் வந்து இப்போ வந்து தாலிக்கு வந்து தங்கம் தான் போட்டிருக்கீங்க. இடையிலேயே உங்கள் அம்மா அப்பா கூப்பிட்டு போய் மாற்றிட்டு இருப்பாங்க. ஜேகே வந்திருக்க மாட்டான், இல்லாடி ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஐயன் என்ன ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. தாலி வந்து உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளே தான் இருந்திருக்கும். டக்குன்னு கையை விட்டு எடுத்துட்டோம். உங்களுக்கு ஷாக்கு. ஜேகே அந்த மஞ்சள் தாலி தான் அழகாக இருந்துச்சு, இதை விட. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அதுக்குன்னு என்னடா பண்ணுறீங்க? ஜேகே உங்களை பார்த்துட்டு போ மஞ்சள் கயிறு கட்டிவிடும், அது வேணாம். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஆடி போய் நிற்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் நீங்கள் எங்கடான்றீங்க. வேகமாக கோயிலுக்கு கூப்பிட்டு போய் அங்கே வந்துட்டு சாமிக்கெலாம் அந்த மஞ்சள் கிழங்கு வச்சு கட்டியிருப்பாங்கல்ல, அந்த தாலியை வாங்கி கொளுத்தில் கட்டுறான். உங்களுக்கு ஷாக்கு. நீங்கள் ஜேகே என்ன பண்ணுற? ஜேகே வந்துட்டு கட்டிட்டு அப்போ எந்த ஒரு ஃபீலிங்ஸ் இல்லாமல் கட்டினேன்ல, இப்போ ரொம்ப பெரிய ஃபீலிங்ஸோட கட்டிருக்கேன். லவ் யூடி பண்ணுறாட்டி. உங்களுக்கு அப்படியே வந்துட்டு என்ன சொல்கிறேனே தெரில. ஜேகே வந்து அந்த மஞ்சள் கிழங்கு இருக்குது, 4 இடத்துல லைட்டாக கிஸ் பண்ணிட்டேன். இந்த தாலி தான் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நீ ஃபீலிங்ஸ் இல்லாமல் என்ன வேணால் இல்லாமல் கட்டியிருக்கலாம், ஆனால் கட்டிட்டேன். என் கழுத்தில் தாலி கட்டிட்டடா என் புருஷா. ஜேகேக்கு வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. நீங்கள் உங்கள் அத்தைக்கு வீடியோ கால் பண்ணி காட்டிகிட்டு இருக்கீங்க. பத்தியா அவங்க அம்மாவை காட்டியிருப்பீங்க. 2 பேரும் என்னத்துக்கிட்ட இன்னொரு தாலி அந்த ஜிக்கி தான் கட்டினான் அடிச்சுட்டு கிட்ட வர வச்சுருப்பீங்க. எல்லோரும் உங்களை பார்த்துட்டு எதுக்கடி தங்கத்தில் இருக்கப்பா அம்மா என்னடி அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாங்களை பார்க்குறாங்க. நான் தங்கத்தாலி போடல. உங்கள் அம்மா பார்த்துட்டு அப்புறம் நான் தங்கத்தாலியை கழட்டிட்டு மஞ்சள் கயிறு மட்டும் போட போகிறேன். எதுக்கடியா? அதான் ப்ளீஸ்மா சின்னமோ பண்ணு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நீங்களும் ஜேகே சேர்ந்து இப்போ அந்த மஞ்சள் கிழங்கு இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு உங்கள் தாலியில் இருக்க அந்த தங்கத்தாலி இருக்கும்ல, அதை எடுத்து போட்டு நீங்கள் இப்போ வந்துட்டு வெறும் மஞ்சள் கயிறு தான் கட்டிருக்கீங்க. ஜேகேங்களை பார்த்துட்டு அழகாக இருக்குது இருக்கும். ஜேகே அதுக்கப்புறம் நெத்திலையும் தாலியிலையும் குங்குமத்தை வச்சுட்டு அன்றைக்கி வச்சப்போ அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் தெரியுமா, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னு தெரியல, ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இப்போ தெரியுது. ஏன்னா இதில் குங்குமம் வைக்கிறப்ப என் மனசார உணர்றேன்னா இவன் என் பொண்டாட்டின்னு. அன்றைக்கி மீனா கூட போனப்போ என் மனசு ஃபுல்லாக உன்னை ஏதோ நான் சீட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு தெரியுமா. ஜேகே பார்த்துட்டு அப்படிலாம் இல்லை வாப்பா அப்படி சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிட்டீங்க. அவனை லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஜேகே உங்களை பார்த்துட்டு தாலிலாம் கட்டிட்டோம். அப்புறம் ஒன்றும் இல்லை, அப்புறம் கிறுக்கடி இப்படி சொல்லிட்டு டக்குனு உங்களை பெண்டு தூக்கி போட்டான் அப்படின்னு சொல்லி ஜேகே பார்க்குறீங்க. அப்புறம் இது வந்துட்டு டெலிகிராம் சேனலில் வரும், ஓகேவா? ஸோ அங்கே போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் நெக்ஸ்ட் டே மார்னிங் செம்ம டயர்டாக இருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஜேகே உங்களை அவசரமாக கிளப்பிட்டுருக்கான். என்னடா ஜேகே உங்களை பட்டு கேஸ் ஹியரிங் கொடுத்து பார்ப்போம்.
சரி. இப்படி சொல்லிட்டு 2 பேரும் போறீங்க. நீங்க மஞ்ச கலர் தாலி கயிறு தானே போட்டிருக்கீங்க. ஆனா அவன் வந்துட்டு சாரிலாம் கட்டி திரும்பி புது பொண்ணு மாரியே இருக்கீங்க. ஜேகேக்கு அடிச்சல் பல்ல கட்டிட்டே இருக்கான். என்ன செம்ம டயர்டா இருக்குது. தயவு செஞ்சு சிரிக்காத. சரி வாடி வாடி அப்படி சொல்லிட்டு ஹிப்ல பேலன்ஸ் கொடுத்து உங்கள அப்படியே தூக்குன மாரி நடக்க வைக்கிறான். டேய் இறக்கி விட்றான். நானே நடப்பேன்டா. அதான் கால் வலிக்குதுல்ல. அதான் நான் இருக்கேன்ல. தூக்கிக்குவான். ஒரு மயிரு வேணாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் நேரா அங்க போறீங்க. அங்க போனா ஜேகே வந்து கேஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே குடுத்துட்டான். அவளுக்கு வந்துட்டு ஆயுள் தண்டனையே குடுத்துட்டாங்கன்னு ஜேகே பார்த்துட்டு, எதுக்குடா இப்படி? இனி பேர் அவள் வெளியே வந்தாலும் யாரையாச்சும் ஏமாற்றி இப்படி பொழைக்க மட்டும் தான் ட்ரை பண்ணுவாள். அவெல்லாம் வெளியவே வரக்கூடாது. எங்கள் ஜிக்கி பார்த்துட்டு ஜிக்கி அது காதலாக இருந்தது எல்லாமே வெறுப்பாக மாறிச்சோ ஏன் ப்ளீஸ் இதில் நீ தலையிடாத. அப்படி சொல்லி நீங்களும் விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன அவளுக்கு ஆயுள் தண்டனை போட்டு அவளை ஜெயிக்க முடிச்சு விட்டான். உங்கள் லைஃப்பும் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸோ ஹாப்பி எண்டிங். இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரிங்கிறனால இப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்குன்னு சொல்லி கொண்டு வந்தேன். ஓகேவா? ஸோ இதை யாரும் சீரியஸாக எடுத்துகிட்டு ஏன் அப்படி பண்ணீங்க மீனா எதுக்கு இப்படிலாம் கொண்டு வந்தீங்க எதுக்கு ஜெயிக்க வந்துட்டு இப்படி ஃபீல் பண்ண வச்சுங்க அப்படி எப்படியுமே தயவு செய்து கேட்காதீங்கடா. ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டு போங்க. அதை தாண்டி இதுக்குள்ளே போய் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா? டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணி போய் அங்கே போய் வந்து கண்டென்ட் வீடியோ வந்தெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்ஸ்டா ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுறேன்னா தாராளமாக பண்ணலாம். வாட்ஸ்அப் சேனலில் வந்துட்டு அப்டேட் தெரியும் நெக்ஸ்ட் என்ன ஒன் ஷாட் அப்படிங்கிறது. ஸோ வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்டேட் பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், தயவுசெய்து கீழே யாரும் வந்து ரெக்வெஸ்ட் கேட்காதீங்கண்ணா. நான் ரெக்வெஸ்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன். இதை நான் ஃபஸ்ட்டே சொல்லணும்னு நினச்சி நான் மறந்துட்டேன். ஸோ ரெக்வெஸ்ட்டுக்குன்னு சொல்லி கம்யூனிட்டி போஸ்ட் நான் போடுறேன். அதில் மட்டும் ரெக்வெஸ்ட் சொல்லுங்கள். நான் அதில் சொல்கிறவங்க மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவேன். மற்றபடி நீங்கள் இங்கே அங்கங்கே மாற்றி மாற்றி சொன்னால் நான் அக்செப்ட் பண்ண முடியல. எனக்கு வந்து இதில் சொன்னால் தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஓகே இது ஓகே இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது. அது வந்துட்டு எனக்கு ஏதோ வந்துட்டு நான் எனக்கு நோட் பண்ணவும் எனக்கு டைமில் எங்கே நோட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் யாருக்குமே தெரியாமல் பண்ணிகிட்ருக்கேன். நான் போய் ஃபோனில் எதனா உட்காந்து நோட் பண்ணியிருந்தேன் யாராவது பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால் நான் அதெல்லாம் கொஞ்சம் ப்ரைவேட்டாக வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஐடியா வச்சுருக்கேன். ஸோ கம்யூனிட்டியில் மட்டும் ரெக்வெஸ்ட் சொல்லுங்கள். அது நான் கேட்குறப்ப மட்டும் சொல்லுங்கள். எல்லா டைமும் போய் சொல்லிட்டு இருக்காதிங்க. இப்போ நான் கேட்குறேன்னா அந்த 2 டேஸ்க்குள்ளே சொல்லி முடிச்சிருங்க. நான் அதெல்லாம் மட்டும் தான் எனக்கு அக்செப்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்புறம் நான் எந்தெந்த ஸ்டோரி போடல அதில் எந்தெந்த டைட்டில் நல்லாயிருக்கோ அது மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணி போடுவேன். அதையும் நான் கிளியராக சொல்லிட்டேன். ஸோ யோசிக்கிறவங்க கொஞ்சம் யூனிக்காக யோசிச்சு சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே பாய். லவ் யூ.